மதங்கள் சொல்லிடும் மௌன மொழி மனிதநேயம். மதங்கள் மனிதனை மனித நேயத்தோடு வாழ வழிகாட்டுகின்றன. பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் அளப்பரிய சாதனைகளை அடைந்து கொண்டிருக்கும் இன்றைய நவீன எந்திர உலகில் நாம் இழந்து கொண்டிருப்பது மனிதர்களோடு உறவாடுவதைத்தான், உரையாடலைத்தான் இழந்து கொண்டிருக்கிறோம். இழந்து கொண்டுள்ள இவற்றை மீட்பதற்குத்தான் புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அத்தகைய நிகழ்வுகளில் முத்தாய்ப்பான ஒன்றுதான் இஸ்லாம் ஒரு எளிய அறிமுகம் என்ற இந்த இனிய நிகழ்வு. ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன். பிற மொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன். காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன், என் சகோதரன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாஹும் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாஹும் ஷுஊஃபன் கபாயில லித்தஅரஃபு இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் கபீர். மனிதர்களே, நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையில் அல்லாவிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர், உங்களில் அதிக இறையச்சம் கொண்டவர்தான். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான். நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. விலங்கு மனதால் விமலா உனக்கு கழந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் தான் இல்லாத சிறியோருக்கு நல்கி நிலந்தன்மேல் வந்துள்ளி நீள்கடல்கள் காட்டி நாயில் கடையேன் கடைந்த சிறியோருக்கு தாயில் கிடைத்த தாயவனே நன்றி. இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து
வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பேரிரக்கம் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதி வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துபவர். இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வளங்களையும் கொடுத்து இருப்பதை பகிர்ந்து இன்புற்று வாழ அருளியிருக்கின்றீர். நாங்கள் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள் என்று பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்துள்ளோம். இந்த பூமி எங்கள் எல்லாருக்குமான பொதுவான வீடு என்பதையும் உணர்ந்திருக்கின்றோம். எனவே பொதுவான வீடாகிய இந்த பூமியை, இயற்கையை, உலகத்தை அழகானதாகவும் வளமானதாகவும் அமைதியானதாகவும் பராமரித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட எங்களை வழிநடத்தும். நன்மைகளின் இறைவா, எங்கள் அனைவரையும் உமது அமைதியின் கருவியாக பயன்படுத்தும். நாங்கள் அன்பின் தூதுவர்களாக செயலாற்ற எங்களை பண்படுத்தும். பல்சமய நல்லுறவை பேணும் நற்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும், நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், காரணம் அவனும் மனிதன். இந்த நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் மிக அவசரமாக, மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு பணியை முன்னிறுத்தி, அதாவது சமய நல்லிணக்கம், சமய நல்லுறவு என்கிற அவசர பணியை, முக்கியமான பணியை மனதில் இருத்தி இந்த பணிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இந்த பணியில் நாங்கள் கரம் இணைக்கிறோம். இந்த பணிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்ற உணர்வை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முகமது நபிகளாரை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் உச்சரிக்கின்ற இஸ்லாமியர்களை பார்த்து நான் நெகிழ்ந்து போகிறேன். முகமது நபி என்று சொல்லிவிட்டால் உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர் மீது கருணையும் சாந்தியும் பொழிவானாக என்ற வார்த்தையும் சேர்த்தே சொல்லுகின்ற பழக்கம் இஸ்லாமியருடைய. எதை கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அவன் விருப்பம், அவன் விரும்பினால் என்றே பேசுகின்ற பழக்கம் இஸ்லாமியருடையது. எதை தொடங்கினாலும் எதை முடித்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி அந்த செயலை தொடங்குவதும் முடிப்பதும் இஸ்லாமியருடைய பண்பாடு. இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இறைப்பற்று, அவர்களுடைய அந்த இறைப்பற்றின் அடிப்படையிலான வாழ்க்கை முறை, இதையெல்லாம் நாம் நெகிழ்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் பிறக்கிறது. அதை தெரிந்து கொண்டு அவர்களோடு இன்னும் நாம் நெருங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான்
ஜான் பால் உரையாடல் மன்றத்தில் இஸ்லாம் ஒரு எளிய அறிமுகம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். சமய நல்லுறவுக்கு அடிப்படையானது நம்முடைய சமயத்தை பற்றி நாம் முதலில் புரிந்து கொண்டிருப்பது, பிறருடைய சமயத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது, மதித்து அன்பு செய்து அவர்களோடு உரையாட முன் வருவது. இதுதான் சமய நல்லுறவுக்கான அடிப்படை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்லாம் ஒரு எளிய அறிமுகம் என்ற ஒரு தலைப்பையும் நமக்கு கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் உரையாற்றி நம்மோடு மனதார மனம் திறந்து உரையாடுவதற்கு இசைந்து சென்னையிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற திருமிகு வி.எஸ். அமீன் அவர்களை நம் ஒவ்வொருவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா அவர்களை முதலாக கடந்த அக்டோபர் மாதத்தில் மீலாது பெருவிழாவில் சந்தித்தேன். இங்கே ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே நடைபெற்றது. அப்பொழுது பலரும் பேசினார்கள். ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது அவர் பேசியதில் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ஆழமாக மனதில் பதிந்தது. என்னவென்றால், நபிகளாரை பற்றி யார் எது வேண்டுமானாலும் நல்ல பல காரியங்களை சொல்லலாம், பேசுகிறார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் முகமது நபிகளார் அவர்கள் ஒரு இறை தூதர் என்பதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது. அதை விட்டுவிட்டு இஸ்லாமியர்கள் வேறு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிடக் கூடாது என்று ஐயா பேசினார்கள். தன்னுடைய நம்பிக்கையில் எவ்வளவு தெளிவும் உறுதியும் இருக்கிறது என்பதை அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். ஒரு மார்க்கத்தினுடைய மையம் எது என்பதை தொடாமல் சுற்றி சுற்றி வளைத்துக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. ஆழத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு அவருடைய அந்த வார்த்தை. திருமிகு வி.எஸ். அமீன் அவர்கள் சமரசம் என்ற 2 மாத இஸ்லாமிய இதழினுடைய பொறுப்பாசிரியராக பணியாற்றி வருகின்றார்கள். இந்த இதழ் 40 ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வருகின்றது. கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் சென்னை என்ற ஊடக நிறுவனத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகின்றார்கள். ஜமாத் இஸ்லாமி ஹிந்தினுடைய அந்த அமைப்பினுடைய மாநில ஆலோசனை குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறார்கள். ஒரு சிறந்த கவிஞராக, பேச்சாளராக, எழுத்தாளராக அறியப்பட்டவர்கள். பன்முக திறமை கொண்ட சிறப்புகளை உடையவர். 10 நூல்களை எழுதியுள்ளார்கள். இஸ்லாம் பற்றியும் பொதுவான தலைப்புகளிலும் அந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அவர்கள் மாத இதழ்களிலும் மற்ற வழிகளிலும் எழுதியிருக்கின்றார்கள். 500க்கும் மேற்பட்ட மேடைகளிலே பேசியிருக்கின்றார்கள். அவ்வளவு அனுபவமும் ஆழமும் இஸ்லாத்திலே பற்றும் அதை பொது வெளியிலே மக்களுக்கு பகிர்வதிலே ஒரு பேராற்றலும் உடைய ஆளுமை திரு வி.எஸ். அமீன் அவர்கள். தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை அமைப்பினுடைய மாநில ஆலோசனை குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். இது சமூக நல்லிணக்கத்திற்கான, சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு அமைப்பு என்பதை நாம் அறிவோம். எனவே அவர்களுடைய எழுத்திலும் பேச்சிலும் செயல்பாடுகளிலும் சமூக நல்லிணக்கம், மக்களுடைய ஒற்றுமை என்பது எப்பொழுதுமே பளிச்சிடுகிறது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை, இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக பொருத்தமானவரை, கிடைத்தற்கரிய ஒருவரை இந்த நாளிலே, இந்த மாலை பொழுதிலே நாம் பெற்றிருக்கின்றோம். அருமையான பொன்னான இந்த நேரம் அவர்களால் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள பயனுள்ள நேரமாக மாற்றி அமைக்கப்பட உள்ளது என்பதை நிச்சயமாக மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவரும் மிகுந்த கரவொலியோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அறிமுகம் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ புதிதாக நமக்கு அறிமுகம் செய்யப்படுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நம்மோடு உறவினர்களாக, நண்பர்களாக, சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு துளியை நமக்கு மகிழ் உரையாக எடுத்து வைப்பதற்கு 2 பேராளுமைகள் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருமிகு திருக்குறள் சு. முருகானந்தம் அவர்கள் திருக்குறள் பணியில், தமிழ் பணியில், சமூக நல்லிணக்க பணியில் எவ்வளவு ஆர்வமுடையவர் என்பதை திருச்சி மக்கள் அறிவார்கள், தமிழகம் அறியும். அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று
அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க மரியன்னை பேராலயத்தினுடைய பெண்கள் பணிக்குழு உறுப்பினர் திருமிகு சகாயமேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திருச்சி மறைமாவட்ட கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் அருள் பணியாளர் ஜேம்ஸ் செல்வநாதன் அவர்கள் நம்முடைய பணிகளை அமைதியாக கவனித்து வருகிறார்கள். நேரடியாக வந்து நம்மோடு அதில் பங்கு கொள்ளாவிட்டாலும் நம்முடைய பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகளை, நம்மை பாராட்டுகின்ற வார்த்தைகளை இடையிடையே வழங்குவதற்கும் அவர்கள் தயங்கியதில்லை. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு அவர் பொருத்தமானவர் என்று கருதி அழைத்த பொழுது இசைந்து வந்துள்ள தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமிகு விக்டர் சாமிக்கண்ணு ஆசிரியர் அவர்களை, புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். தந்தை அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய தொழுகையை வழிநடத்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற மௌலவி இத்ரிஸ் வாக்கவி தென்னூர் நூருல் உதா பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கருமண்டபம் பங்கை சார்ந்த திருமிகு ரீனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஏற்கனவே பல்சமய தீபாவளி, அதன் பிறகு பல்சமய கிறிஸ்து பிறப்பு விழா, பல்சமய குருநானக் ஜெயந்தி, ஜனவரி மாதத்தில் பல்சமய பொங்கல் விழா என்று எல்லா சமய விழாக்களையும் சமூக விழாக்களாக கொண்டாடி நம்முடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய உறவை நாம் இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி வருகின்றோம். இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட நல் உறவுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு, இந்தியாவினுடைய ஆன்மா என்பதை ஜான் பால் உரையாடல் மன்றம் பதிவு செய்து கொண்டே வருகிறது. அந்த வரிசையில் இஸ்லாமியர்களுடைய பண்டிகையும் கொண்டாட வேண்டும் என்று விரும்பினோம். ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவ்வளவாக காலச்சூழல் ஒத்து வரவில்லை. எனவே பக்ரீத் பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்பது சொல்லில் அடங்காது. இஸ்லாமியர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. அனுபவபூர்வமாக அவர்களுடைய தொழுகையை நேரில் பார்த்து அந்த உணர்வு பூர்வமாக அதிலே இணைவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உரையாடல் என்பது ஏற்கனவே நான் கூறியபடி நம்முடைய மார்க்கம் என்ன என்பதை நாம் முதலில் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அதிலே ஆழமான பற்றுறுதி கொண்டிருக்க வேண்டும். அடுத்தவருடைய மார்க்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்போடு அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உரையாடலினுடைய அடிப்படை. அந்த அளவில் இஸ்லாமியர்களுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்த நாளில் ஒரு அருமையான வாய்ப்பு. இஸ்லாமியர்களுக்கும் கூட இது வாய்ப்பு தான். அவரவருடைய மார்க்கத்தை எல்லாருமே தெரிந்து கொண்டு விட்டோம் என்று எப்பொழுதும் சொல்ல முடியாது. புதிதாக தெரிந்து கொள்வதற்கு எப்பொழுதுமே இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த நாள் ஒரு அருமையான அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்ற நாளாக அமைந்திருக்கிறது. உங்கள் எல்லாரையும் மீண்டும் வருக வருக என்று இந்த நிகழ்விற்கு வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
سمع الله لمن حمدا الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم ارحم تضرعنا وآمن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مآلنا وحقق بالزيادة آمالنا واختم بالسعادة آجالنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. இஸ்லாம் தமிழகத்திலே குறிப்பாக இந்தியா என்று சொன்னால் கூட 7ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தில் இஸ்லாம் தன்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தென்னிந்தியாவுடைய மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரையில் அரபியர்கள் முதலில் இங்கே இந்தியாவிலேயே நுழைந்தார்கள். அவர்கள் வணிகத்தின் பொருட்டுதான் இங்கே வந்தார்கள். நாமெல்லாம் நினைப்பதை போல இங்கே வந்து ஒரு போர் தொடுத்து வேறு பல காரணத்துக்காக அவர் வந்தவர்கள் அல்ல, வணிகம் செய்ய தான் வந்தார்கள். யவனர்கள் என்பதை பற்றி சங்க இலக்கியத்தில் நிறைய செய்திகள் வரும். சிலப்பதிகாரத்தில் யவனர்கள் தமிழகத்தில் வந்து அவர்கள் வணிகம் செய்ததை ஏறத்தாழ 3ஆம் நூற்றாண்டிலேயே சிலப்பதிகாரமும் மற்ற தங்க இலக்கியங்களாம் பதிவு செய்திருக்கின்றது. இதனால் வரையிலே யவனர்கள் என்று சொன்னால் அது ரோமானியர்கள் என்ற ஒரு சிந்தனை தான் இருந்தது. மிக சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வுகள் யவனர்கள் என்பது அரபியர்கள் தான் என்றும் ஒரு புதிய கருத்தாக்கம் இப்பொழுது வளர்ந்து வருகின்றது. அதனை பெரிய தமிழ் அறிஞர்கள் அதை ஆய்வு செய்து அதை நிறுவி வருகின்றார்கள். எனவே இஸ்லாம் 7ஆம் நூற்றாண்டு வந்தது என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்லலாம். கேரளாவிலே வந்த அரேபிய இஸ்லாமியர்கள் தான் மாப்பிள்ளைமார்கள் என்று சொல்வார்கள். அந்த மாப்பிள்ளைமார்களுடைய போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாக திகழப்படுகின்றது. அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக கொடுத்த உயிர்பலி தியாகம் என்பது மிக மிக அளப்பரியது. அவர்களுடைய பெரும்பாலானோருடைய உடல் நம்முடைய திருச்சிராப்பள்ளியுடைய காஜா மலையில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது அவருடைய வரலாறு. அந்த அரபியர்கள் அப்பொழுது வந்தவர்கள் தான் நம்முடைய நதர்வழி தர்கா, நதர்வழி ஷா அவர்கள். அவருடைய அடக்கத்தில் நம்முடைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கின்றது. இதே போல அந்த காலகட்டத்தில் வந்த வழிமார்கள், சூஃபிகள் மற்றும் மஸ்தான்கள் இவருடைய அடக்க ஸ்தலங்களெல்லாம் தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவிப்பட்டணம், மதுரை மற்றும் பல்வேறு இடங்களிலே அவருடைய அடக்கத்தலங்கள் ஏறத்தாழ ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது என்பதை பல்வேறு கல்வெட்டு சான்றுகள் இருக்கின்றது. பல்வேறு கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்கின்றன. கூன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் காலத்திலேயே மதுரையில் கோரிப்பாளையம் என்ற ஒரு பகுதி
அந்த கோரிப்பாளையம் என்ற பகுதியே அன்றைக்கு வந்த அரேபிய வணிகர்கள் அதை அந்த மன்னரிடத்தில் 10,000 பொன் கொடுத்து வாங்கி அங்கே அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்றது ஒரு கல்வெட்டு சான்று. நெல்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில அறிஞர் அதை ஆவணப்படுத்தியிருக்கின்றார். இப்படி இஸ்லாம் என்பது தமிழகத்தில் இன்று நேற்று அல்ல, ஏறத்தாழ ஒரு 1200 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட நாயகம் அவர்களுடைய காலத்தை ஒட்டியே அவர் சற்று பின் தமிழகத்திற்குள் இஸ்லாமியர்கள் வந்த வரலாறு என்பது ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாறெல்லாம் தமிழகத்திலே மறைக்கப்பட்டதா அல்லது மறக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. அதே போலவே இஸ்லாமியர்களுடைய தமிழ் பணி என்பது மிக மிக அளப்பற்கரியது. நம்முடைய அவர்கள் ஆற்றிருக்கின்ற தமிழ் பணிகள் எல்லாம் நமக்கெல்லாம் தெரியாமலே போய்விட்டது. அதே போல விடுதலை போராட்டத்திலே அவருடைய பங்களிப்பு என்பது மிக மிக மகத்தானது. அகில இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது தமிழகத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அகில இந்திய அளவிலே அப்துல் கலாம் ஆசாத் போன்றவர்கள், அன்சாரி போன்றவர்கள், அவர்களெல்லாம் கான் அப்துல் கான் போன்றவர்களெல்லாம் அகில இந்திய அளவிலே நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் அளப்பரிய பங்காற்றியவர்கள். அதே போல் தமிழகம் எங்கு எடுத்துக்கொண்டாலும் சொல்ல கூட கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களும், இங்கே மதுரை யாசுப் கான் ஹசன் என்று சொல்லக்கூடியவர், நம்முடைய திண்டுக்கல் சர்தார் அலி போன்றவர்கள், நம்முடைய திருச்சிராப்பள்ளியில் எடுத்துக்கொண்டீர்கள் சொல்லக்கூடிய சையத் புர்துஷா, நம்முடைய பள்ளியிலே நம்முடைய கீழரண்டு சாலையில் மேலரண்டு சாலையில் இருக்கக்கூடிய சையத் புர்துஷா என்ற ஒரு பள்ளி இருக்கின்றது. அந்த பள்ளியினுடைய நிறுவனர் சையத் புர்துஷா அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது. என்னோட சொன்னால் அவர்கள்தான் நம்முடைய இந்த மாவட்டத்திலே முதலிலே மத்திய சட்டசபை என்று சொல்லக்கூடிய அந்த சட்டசபையில் உறுப்பினராக இருந்தவர். திருச்சிராப்பள்ளிக்கு அண்ணல் காந்தியடிகளும் அலி சகோதரர் என்று சொல்லவர்களெல்லாம் வருகின்ற பொழுது நம் இப்பொழுது இருக்கிற டவுன்ஹாலுக்கு எதிர்க்கக்கூடிய சவுக்கு மைதானத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்தியவர். கிலாஃபட் என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தையும் அங்கே ஜாலியன் வாலாபாத்தில் நடந்த படுகொலையை கண்டித்து அண்ணல் காந்தியடிகளும் அலி சகோதரர் வந்த பொழுது அதற்கு தலைமையேற்று அவர்களை வரவேற்று மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தியவர் நம்முடைய சையத் புர்துஷா. அவரோடு இணைந்து பணியாற்றியவர் நம்முடைய புதுக்கோட்டை திவானாக இருந்தவர். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே நிறைய போகலாம். திண்டுக்கல்லில் சர்தார் அலி போன்றவர்கள், இவர்களெல்லாம் அது மட்டுமல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலேயே நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மறவர்கள் அன்று நாயக்கரோடு சொல்லுவார்கள், அவர்கள் தான் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினார்கள் என்று சொல்லி. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலேயே முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களும் கட்டபொம்மனோடு சேர்ந்து அங்கே போராடினார்கள் என்பதற்கு நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்கின்றன. மம்மது தம்பியும் முகமது தம்பியும் வரிசை ராவுத்தரும் என்று சொல்லக்கூடிய பல நாட்டுப்புற பாடல்களெல்லாம் அந்த காலத்திலேயே நம்முடைய விடுதலை போராட்டத்திலே அவர்கள் போராடிய வரலாறு இங்கு உண்டு. ஆனால் இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் மறந்தோமா அல்லது மறைக்கப்பட்டோமா என்பது தெரியாது. அதை மீண்டும் நாம் நினைவு கூறி நம்முடைய இன்றைய இளைய தலைமுறையிடத்தில் ஒரு நல்லிணக்கத்தை, ஏனென்று சொன்னால் இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே பல்வேறு விதமான சிந்தனைகளை, ஒரு மூளை செலவியை இன்றைக்கு கூட இளைஞர்களுக்கு பூக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இது போன்ற சமய நல்லிணக்க கூட்டங்களிலே நாம் இஸ்லாமினுடைய வரலாறையும் இப்பொழுது நம்முடைய அமீருக்குரிய அண்ணன் அவர்கள் முகமது அமீன் அவர்கள் இஸ்லாமுடைய எளிய அறிமுகம் என்பது பற்றி இஸ்லாமுடைய தத்துவங்களையும் இஸ்லாத்திலே நெறியை பற்றி அவர் சொல்கின்றார்கள். அதே போலவே அவர்கள் இந்த நாட்டிற்கும் நம்முடைய மொழிக்கும் ஆற்றிய பங்களிப்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வருங்காலத்தில் நம்முடைய அடிகள் பெருமானாருடைய உதவியோடு அதே போன்ற நம்முடைய சில கருத்தரங்களையும் நாம் நடத்தலாம். இதையெல்லாம் செய்வதுதான் இந்த புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய நோக்கம் என்பதை அடிகள் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அந்த நெறியிலே நம்முடைய பயணங்கள் தொடரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1982ஆம் ஆண்டு திருச்சி புனித பவுலடியார் கல்லூரியிலே மெய்யியல் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் பல்சமய உரையாடல் நடைபெறும். தந்தை எக்ஸ் இறைராஜ் என்று அழைக்கப்படுகிற சேசுசபை குரு அதை தலைமை தாங்கி நடத்துவார். நாங்கள் எல்லாம் மாணாக்கர்கள். அந்த பல்சமய உரையாடல் மன்றத்தில் சமய சார்ந்த அனைத்து சமய சார்ந்த பெரியவர்கள், குருமார்கள், இன்னும் பக்தர்கள், அதில் ஆர்வமுள்ள பெரியவர்கள் எல்லாம், அரிய பெருமக்கள், மருத்துவர்கள், இப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்னை முழுவதும்
மதத்தினுடைய அர்ப்பணத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் வருவார்கள். அதில் நான் கலந்து கொண்ட பெருமை உண்டு. அதன் பிறகு நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பல்சமய உரையாடலுடைய கூட்டம் இதுதான். 1982 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் அன்பு பாசத்துக்குரிய இனிய நண்பர் சார்லஸ் அவர்களுக்கு மனமாற நன்றி கூறுகிறேன். அருட்தந்தை சார்லஸ் அவர்களை புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குநராக ஆயர் அவர்கள் நியமித்தார்கள். நாங்களெல்லாம் அந்த நியமன கூட்டத்தில் இருந்தோம். அப்போது ஒருவித தயக்கம் இருந்தது. சார்லஸ் அவர் தனி ஊடகத்திற்கு சொந்தக்காரர், ஊடகத்துறைக்குத்தான் சொந்தக்காரர். சமய உரையாடல் மன்றத்திற்கெல்லாம் ஒரு சொந்தமே இல்லை என்ற ஒரு நிலையில் இவரை போய் ஆயர் அவர்கள் நியமித்திருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியமாகும்? இது இப்படியே உறங்கிவிடுமா? இப்படியே இல்லாமல் போய்விடுமா? இதை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் இவரை நியமித்திருக்கிறார்களா என்று நானும் அந்த நியமன கூட்டத்தில் இருந்தாலும் கூட அதை வெளியிலே சொல்ல முடியவில்லை. சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை மனதிற்குள் உருவாகி கொண்டு ஒரு தயக்கத்தோடு இருந்த நிலையில் இருந்தேன். ஏனென்றால் தந்தை சார்லஸ் அவர்கள் ஊடகத்துறையிலே ஆழமாக ஒன்றியவர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அவர் இந்த ஊடகத்துறையில் திறமையும் ஆழமான அறிவும் கொண்டவர் என்பதனை என்னை வைத்து ஒரு திரைப்படம் தயாரித்தார்கள். பாதைகள் சுடர்கின்றது என்ற ஒரு திரைப்படம். ஏறக்குறைய 25 நாட்கள் இரவும் பகலும் ஷூட்டிங். பல இடங்களுக்கு சென்றோம். அப்போது செதுக்குவார்கள் என்று சொல்வார்கள், திரைப்படத்தை செதுக்கி செதுக்கி இயக்குவார்கள் என்று சொல்வார்கள். அந்த சொந்தக்காரர் தான், செதுக்கி செதுக்கி இயக்குவ சொந்தக்காரர் தான் சார்லஸ். விடமாட்டார். ஒரு சிறிய பிழை இருந்தாலும் விடமாட்டார். இல்லை இல்லை, திருப்பி எடுங்கள் போட்டு மனிதனை துயரத்தில் ஆழ்த்தி விடுவார். எப்படா இவர் வெளியே போவார், இன்னொரு இயக்குனர் வந்து நம்மளை நடத்திடுவாரான்னு சொல்லி அந்த காட்சியை காத்திருப்போம். அந்த அளவுக்கு அதிகமாக முழுமையாக ஆளுமையில் அந்த திரைப்படங்களை இயக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் திறமை நிறைந்த நம்முடைய தந்தை அவர்கள் முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு துறையை எடுத்திருக்கிறாரே, என்ன செய்ய போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இன்று பார்க்கிற பொழுது இவரை தவிர வேறு எவரை போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு நாம் எல்லாம் வந்து அமர்ந்திருக்க முடியாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியும். ஆக தந்தை சார்லஸ் அவர்கள் தனக்கு எந்த துறையை திருச்சபை கொடுக்கிறதோ அதை நுணுக்கமாக தெளிவாக ஈடுபாட்டோடு தன்னலம் கருதாது நான் செய்யக்கூடியவன், கடவுளுக்கு பயந்த ஒரு நிலையில் வாழக்கூடியவன் என்பதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தந்தை சார்லஸ் அவர்கள். அந்த ஒரு வகையில் நான் தந்தை அவர்களை உங்கள் பெயரால் வாழ்த்துகிறேன். இன்னும் நிறைய கூட்டங்கள் நடத்தி நம்முடைய பல்சமய உரையாடலில் இருக்கக்கூடிய அந்த மனித நேயத்தை ஆழப்படுத்த வேண்டும். கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் என்பதை ஆணித்தரமாக எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நாளில் இஸ்லாம் ஒரு இனிய எளிய அறிமுகம் என்ற நிலையில் என்னோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நண்பர், இஸ்லாம் மறை நடத்தக்கூடிய நிறுவனத்தில் 32 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிற எனது அருமை நண்பரை நான் சந்தித்தேன். அவரோடு நான் உரையாடினேன். அப்போது நான் கூறினேன், ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் இஸ்லாம் மறையை பற்றிய ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, அதில் மகிழ்ந்துரை கொடுக்கும்படி கூறியிருக்கிறார்கள். உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்கள் 35 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், முழுக்க அவர்களோடு நீங்கள் உழண்டு உறவு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய மனநிலை என்ன என்று சொன்னபோது அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இஸ்லாம் எல்லா மனிதரும் இணைந்து இருக்கக்கூடிய மனித நேயமுள்ள உன்னதமான மறை, சுற்றி சுற்றி இறைவனை விட மனித நேயம்தான் அங்கு இருக்கிறது. அவர் அழகாக சொல்லுவார், இப்படி சொன்னார், ஒரு இஸ்லாம் மறையை பொறுத்த மட்டில் முஸ்லீம் அதை இஸ்லாமை தனிப்பட்டவன் அல்ல, இறை மக்களோடு
இணைந்து வாழக்கூடிய பண்புள்ளம் கொண்டவர்தான் இஸ்லாம் மறையை சார்ந்தவர்கள். அத்தோடு மாத்திரமல்ல, அந்த இவ்வாறு இணைந்து வாழுகிற பொழுது மகிழ்ச்சியும் இருக்கும், தொல்லைகளும் இருக்கும். அவ்வாறு தொல்லைகள் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் இஸ்லாம் மறையை சார்ந்தவன். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான இஸ்லாம் மறையை சார்ந்தவன். அத்தோடு மாத்திரமல்ல, அவ்வாறு இணைந்து வாழுகின்ற ஒரு சமயத்தில் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். ஒருவருடைய குறையை கண்டு பொறுத்து கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த குறையை எடுத்து வெளியில் சொல்லி அவனை அவமானப்படுத்தக்கூடாது. ஆக அந்த குறையை யார் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் இஸ்லாம் மறையில் இறைவனுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிறார். அத்தோடு சொல்லுவார், அவர்கள் உதவிக்கரம் நீட்டுகிறவர்கள். இவ்வாறு கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற பொழுது கடன் கொடுப்பார்கள், ஆனால் அதற்குரிய வட்டி வசூலிக்க மாட்டார்கள். காரணம், எல்லாருமே தங்கள் இறைவனுடைய பிள்ளைகள். அவர்கள் எல்லோருமே மனித நேயத்தோடு நடத்த வேண்டும், கஷ்டப்படக்கூடாது, உதவிக்காரர் நீட்டக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். அப்போது ஒரு சிறிய நிகழ்ச்சி சொன்னார்கள். என்னவென்றால், ஒரு தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லையாம். அவ்வாறு குழந்தைகளை கொடுத்தால் அவர்கள் வேண்டிக் கொண்டதாம், எங்களுக்கு குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தையினுடைய மலத்தை நாங்கள் சாப்பிடுவோம் என்று. குழந்தை பிறந்துவிட்டது, மலத்தை சாப்பிட முடியவில்லை, மனம் அஞ்சுகிறது. இந்த நேரத்தில் நபிகளிடம் போய் கேட்கிறார்கள், இப்படி நாங்கள் வேண்டிக் கொண்டோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னபோது நபிகள் கூறினார்களாம், யார் வட்டிக்கு கடன் வாங்குகிறார்களோ அவருடைய வீட்டின் நிழலில் சென்று நீங்கள் உணவு அருந்துங்கள், அது சரியாகிவிடும் என்று. பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கு நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் கஷ்டப்படக்கூடாது, ஒரு மனிதன் நலமோடு வளமோடு வாழ வேண்டும். அதற்கு இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மனித நேயத்தோடு தான் வாழ வேண்டும் என்பதனை மிக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மறைதான் இஸ்லாம் மறை. ஆக இந்த ஒரு அருமையான வேளையில் கடைசியாக ஒரே ஒன்று சொன்னார்கள். ஒரு இஸ்லாம் மறை சார்ந்தவர் 5 முறை தொழுகை நடத்த வேண்டும். அவ்வாறு அவர் ஆழமான விசுவாசத்தோடு நடத்தினாலும் அவருக்குள் நேர்மை இல்லை, நியாயமில்லாத ஒரு வாழ்க்கை இல்லை, பிரமாணிக்கமில்லாத வாழ்க்கை இல்லை என்றால் அந்த தொழுகையினால் பயனில்லை என்று. அப்போது இயேசு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என மனதிற்கு வந்தது. ஒருவன் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னால் அவன் விண்ணகத்திற்கு செல்ல முடியாது. எவன் ஒருவன் கடவுளுடைய விருப்பத்தை, கடவுள் விரும்புகிற காரியத்தை நேர்மை, நியாயம், உண்மை, நீதியோடு வாழுகிறானோ அவன்தான் கடவுளை சென்று அடைய முடியும் என்று அந்த ஒரு வார்த்தை இந்த இஸ்லாம் மறையில் பின்புலமாக இருப்பதை பார்த்து பெருமை அடைகின்றேன். பெருமை அடைந்து உண்மையிலே இஸ்லாம் மறை மனித நேயமுள்ள, மனித உறவில் ஆழமுள்ள ஒரு மறை. எல்லா மக்களும் நலமோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த உன்னதமுள்ள ஒரு மறை என்பதனை நாம் பெருமையோடு ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் என்னை மகிழ்ந்துரை அளிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு பாசத்துக்குரிய அன்பு தந்தை சார்லஸ் அவர்களுக்கும், பெருமையோடு கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து இன்றைய நிகழ்வின் முத்தாய்ப்பான நிகழ்வு, ஆவலுடன் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி. இப்பொழுது சொற்பொழிவு ஆற்ற வருகிறார் திருமிகு VS முகமது அவீன், சமரசம் மாத இதழின் பொறுப்பாசிரியர். இவர் எளிமைக்கும் இனிமைக்கும் சொந்தக்காரர், ஆழமான கருத்துக்களுக்கு சொந்தக்காரர். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகவென உரையாடல் நிறுத்த வருகிறார். அளவில்லா கருணையும் ஈடு இணை இல்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாம் ஓர் எளிய அறிமுகம் என்ற கருப்பொருளில் புனித ஜான்பால் உரையாடல் மன்றம் இந்த நாளை ஒரு அர்த்தமுள்ள நாளாக, சமய புரட்சி, சமய நல்லிணக்கத்திற்கு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த இந்தியாவின் தாரக மந்திரத்தை கட்டியெழுப்பக்கூடிய விதமாக ஒரு அருமையான நிகழ்வை இங்கே கட்டமைத்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காது என்று நான் அரபியில் சொன்னால் உங்களுக்கு பொருள் புரியாது. இறைவனுடைய பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் நான் இந்த உரையை தொடங்குகின்றேன்.
அருள் தந்தை சார்லஸ் அவர்கள் இங்கே சொல்லி காட்டியது போல நாங்கள் இருவரும் ஒரு மீலாது மேடையிலே சந்தித்தோம். ஒரு அருமையான உரையை அந்த மீலாது நாளில் நிகழ்த்துவதற்கு முன்பாக பேராசிரியர் அருணன் அவர்கள் கலந்து கொண்ட வெறுப்பை வேறறுப்போம் என்ற மையக்கருத்தில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்விலும் அருள் தந்தை அவர்கள் மிக ஆற்றலுக்கான ஒரு உரையை அங்கே நிகழ்த்தியதையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றேன். எனவே எங்களுக்கான அந்த முதல் அறிமுகம் அவர்கள் அங்கே வாசித்தளித்த அந்த செய்தியை கூட நான் எங்கள் இதழில் இடம்பெறச் செய்ய வேண்டும், எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த அன்பும் அந்த நட்பும் தொடரும் ஒரு நீட்சியாக இங்கே ஒரு அருமையான நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்திருக்கின்றார்கள். இந்த சர்ச் வளாகத்திற்குள்ளே நுழையும் போது எனக்குள் ஏராளமான எண்ண அலைகள் என்னுள் துள்ளி எழுந்தன. அது ஒரு ரமலான் காலம். சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணீர் நகர் அருகில் இருக்கக்கூடிய லுத்ரன் சர்ச்சிலே ஒரு அழைப்பு வந்தது எங்களுக்கு. நீங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் சர்ச்சிலே வந்து நோன்பு திறக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள். அதை ஏற்று அந்த சர்ச் வளாகத்திலேயே நாங்கள் சென்றபோது இதே போன்று தொழுகைக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போது அந்த நிகழ்விலே நான் குறிப்பிட்டு காண்பித்தேன். அந்த தொழுகையை அந்த சர்ச் வளாகத்திலே நிகழ்த்தும் போது ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று எங்களுக்குள் மீண்டும் மனதில் ஓடியது. பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணத்திலே ஹலிஃபா உமர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர் தலைவர்களில் ஒருவர், 4 ஹலீஃபாக்கள், 4 மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் என்று சொல்கின்ற நபி தோழர்களில் அணுக்கமான நெருக்கமாக இருக்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் சொல்லுவோம், நபி தோழர் உமர் அவர்கள் ஒரு சர்ச்சிலே உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். உரையாடி கொண்டிருக்கும்போது தொழுகை நேரம் வருகிறது. தொழுகை நேரம் வந்ததும் நாம் இந்த சர்ச்சிலே தொழலாம் என்ற அங்குள்ள பாதிரிமார்கள் வேண்டுகோள் வைத்தபோது உமரில் அவர்கள் அதை மறுத்தார்கள். அண்ணல் நபிகளார் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளியிலே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பல்சமய தலைவர்கள் அவர்கள் வழிபடுகின்ற, அவர்கள் விரும்புகின்ற வழிபாடுகளை நிகழ்த்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த சர்ச்சிலே, அந்த சர்ச் வளாகத்திலே நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி தொழுகை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது உமர் ரலில்லா அவர்கள் அதை மறுத்தார்கள். அந்த நிர்வாகியிடம் அவர்கள் சொன்னார்கள், நான் இன்றைக்கு இந்த சர்ச்சிலே தொழுகை நடத்தினால் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தலைமுறை உமர் அவர்கள் இந்த சர்ச்சிலே தொழுகை நடத்தி இருக்கிறார்கள், எனவே நாங்கள் இந்த சர்ச் எங்களுக்கு சொந்தம் என்று ஒரு காலம் சொந்தம் கொண்டாட வந்துவிடக்கூடாது என்பதனால் நான் இந்த தொழுகையை இங்கே நிகழ்த்த மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காலம் அப்படியான காலம் அல்ல. ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல்களை இடித்து கோயில்களை கட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தைரியமாக இங்கே தொழுகிறோம் என்று சொன்னால் மனம் திறந்த இந்த உரையாடலுக்கான ஒரு மன்றம் என்ற அடிப்படையிலே நிச்சயமாக அந்த உரிமை கோரலை ஒரு காலத்திலும் நாங்கள் கோர மாட்டோம். இந்த நிகழ்விலே கூட நான் சொல்லி காட்டினேன், ஒருவேளை உறுதியாக, மிக உறுதியாக ஒரு கோயிலை இடித்துவிட்டுத்தான் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று சொன்னால் என் உயிருள்ள வரை அந்த பள்ளிவாசலில் ஒரு தொழுகை கூட நான் தொழமாட்டேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் இந்த மன்றத்திலே நாங்கள் தொழுகை நடக்கும் போதும் அதை நீங்கள் பார்வையிடக்கூடிய அந்த நிகழ்வை எல்லாம் நான் எண்ணி பார்க்கின்றேன். இது விவாதத்திற்கான ஒரு காலமாக மாறி வருகிறது. ஒரு வெறுப்பின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக, தொப்புள் கொடி உறவினர்களாக வாழ்ந்த ஒரு காலம் நம் கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி வருகிறது, மறைந்து வருகிறது. ஒருவரை ஒருவர் விருப்புடன் பார்த்த அந்த காலம் மாறி ஒருவர் வெறுப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்குள் நாம் வந்துவிட்டோம். நாம் இருவரும் சகோதரர்கள் என்ற நிலை மாறி நான் வேறு நீ வேறு என்ற நிலையிலிருந்து இன்றைக்கு வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றோம். எங்கும் விவாதம், எதிலும் விவாதம்.
நாம் ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். இந்த வெறுப்பை கட்டமைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நீக்கமற எல்லா துறைகளிலும் நிறைந்து காணக்கூடிய ஒரு காலத்தில் உரையாடலை கட்டியெழுப்புவோம் என்ற ஒரு செய்தி இந்த தமிழ் மண்ணிலிருந்து, இந்த திருச்சியிலிருந்து இந்த உலகத்திற்கு ஒரு புதிய செய்தியாக கிடைக்க வேண்டும் என்பதை நான் பெருமகிழ்வுடன் நான் சொல்கின்றேன். இன்றைக்கு இந்த புனித ஜான்பால் மன்றம் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டுகிறது என்று நான் சொல்கிறேன். இந்த உரையாடல் களங்களும் உரையாடல் காலங்களும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதில் அவர்களுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன். யாரிடம் கொள்கை தெளிவு இருக்கிறதோ அவர்கள்தான் சொல்ல முடியும். எங்களிடம் எங்கள் மார்க்கம் குறித்து, எங்களுடைய மதம் குறித்து எங்களுக்கு தெளிவும் நம்பிக்கையும் இருக்கிறது, உங்கள் மதத்தை குறித்து நீங்கள் தெளிவாக பேசுங்கள் என்று சொன்னால் அவர்கள் கொள்கையின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையும் பற்றுறுதியும் தான். எனவே இங்கே சமய நல்லிணக்க நிகழ்வுகளில் நான் ஏராளமாக உரையாடி இருக்கின்றேன். அங்கெல்லாம் என்ன நடக்கும் என்று சொன்னால், எல்லா மதத்தையுமே உங்கள் மதத்தினுடைய சிறப்புகளை, ஒரு மதத்தினுடைய ஒரு நற்பண்புகளை குறித்து அங்கே உரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலையில் உங்கள் மதத்தை, நீங்கள் பின்பற்றுகின்ற கொள்கையை நாங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் இதுதான் உண்மையான சமய நல்லிணக்க நிகழ்வு என்பதையும் நான் உறுதிபட தெரிவிக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய மதத்தை நாம் அறிந்து கொண்டு பின்பற்றுவதும் பிற மதங்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த மன்றம் வழிவகுக்கிறது என்று சொன்னார்கள். அதே போல இந்த நாள் ஒரு அர்த்தமுள்ள நாள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே நம் வாழ்வின் அர்த்தமுள்ள ஒரு நாளாக இந்த நாள் அமையும் என்பதில் திடமாக நம்பிக்கை இருக்கிறது. காரணம், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாதவரை நீ வேறு நான் வேறு என்பதுதான். எப்போது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கின்றோமோ அங்கே மூன்றாவது நபருக்கு வேலை இல்லை. ஒன்றை நாம் அறிந்து கொள்வதினால், ஒன்றை கற்றுக்கொள்வதினால், ஒன்றை பெற்றுக்கொள்வதினால், ஒன்றை புரிந்து கொள்வதினால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பொருள் அல்ல. எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். சக மனிதர்கள் வழிபாடுகளை குறித்து, வாழ்வை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போதும் புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த உறவும், இந்த அன்பும், இந்த நெருக்கமும் உறுதிபட கட்டியெழுப்பப்படும் என்பதற்காகத்தான் இந்த பல்சமய உரையாடலை இங்கே தொடங்கியிருக்கின்றார்கள். நான் ஏன் இந்த முன்னுரையை இத்தனை அழுத்தமாக இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இது கால தேவையாகவும் இருக்கிறது. இது தொடர்ந்து முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு முன்மொழிவு நிகழ்வாகவும் இருக்கின்றது. இந்த நேரத்திலே அருமை சகோதரர் திருக்குறள் முருகானந்தம் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை அவர்கள் சொன்னார்கள். என்ன என்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய வரலாறு மறைக்கப்படுகிறதா அல்லது மறக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் இதை போன்ற ஒரு நிகழ்வையும் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அருமையான கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு, மறுக்கப்படுகின்ற ஒரு வரலாறு என்பதையும் தாண்டி மாற்றப்படுகின்ற ஒரு வரலாறு, சிதைக்கப்படுகின்ற ஒரு வரலாறு என்ற அடிப்படையில் இஸ்லாம் குறித்து மிக பிழையாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்யப்படுகிறது. ஊடகங்கள் திட்டமிட்டு இஸ்லாத்தை குறித்தான வெறுப்பையும் அவதூறையும், முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், இஸ்லாம் மதம் கட்டுப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு மதம் என்ற அடிப்படையில் பல்வேறு உண்மைக்கு மாற்றான தகவல்களை எடுத்து வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதை குறித்த நாம் நெருங்கி விசாரணையும் நம்முடைய உரையாடலும் தொடரும் போதுதான் அந்த உண்மை வெளிச்சங்களின் அடிப்படையில் பொய் விலகி போகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை குறித்து இங்கே ஒரு எளிய அறிமுகம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை குறித்து நான் சுருக்கமாக இங்கே சொல்ல விளைகின்றேன். இஸ்லாம் என்ற சொல்லுக்கு அமைதி என்ற ஒரு பொருள், கீழ்ப்படிதல் என்ற ஒரு பொருள், இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ்வதினால் மட்டுமே மனிதனுக்கு அமைதி கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை தத்துவங்களில் ஒன்று. இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற அடிப்படையில் வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாவை தவிர வேறு ஒருவன் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி திருத்தூதராக இருக்கின்றார்கள். இதுதான்
நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையினுடைய சுருக்கமான ஒரு வரி வடிவம். இந்த கொள்கையின் அடிப்படையில் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத், தூதுத்துவம் என்று சொல்லக்கூடிய நபிமார்களை, அவர்களுடைய வருகையை, அவர்கள் ஆற்றிய இறைப்பணியை குறித்த ஒரு நம்பிக்கை, ரிசாலத் என்று சொல்வோம் தூதுத்துவம், ஆகிரத் என்று சொல்லக்கூடிய மறுமை கோட்பாடு, இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் செய்த அத்தனை நன்மைக்கும் கூலி கிடைக்கும், அத்தனை தீமைக்கும் அங்கே தண்டனை கிடைக்கும், இறைவன் தீர்ப்பு மன்றத்தில் நாம் ஒரு நாள் விசாரிக்கப்படுவோம் என்பதை, அந்த தீர்ப்பு மன்றத்தில் விசாரிக்கப்பட்டு நமக்கு சுவனமோ நரகமோ கிடைக்கும் என்ற இந்த நம்பிக்கை. எனவே ஏகத்துவம் என்ற ஒரு நம்பிக்கை, தூதுத்துவம் என்ற ஒரு நம்பிக்கை, மறுமை கோட்பாடு என்பது இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள். இந்த மூன்றும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம். ஏகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை குறித்து இறைவன் தான் சொல்ல முடியும், இறைவன் தான் சொல்கின்றான். எப்படி என்று சொன்னால், எப்படி தன்னை இறைவன் அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால், இறைவன் இந்த உலகத்தை படைத்தான், இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் அவன்தான், பரிபாலிக்கின்றவன் அவன்தான், உணவளிக்கின்றவன் அவன்தான், காக்கின்றவன் அவன்தான், அழிக்கின்றவன் அவன்தான், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அனைத்து ஆற்றல்களும் புரிந்த அந்த ஒரே இறைவன் தான். அந்த ஏக இறைவன் இந்த உலகத்தை படைத்து அப்படியே விட்டுவிடாமல் வழிகாட்டுகின்ற பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொண்டான். வழிகாட்டுவதற்காக மனிதர்களிலிருந்தே சிலரை தான் தூதுவராக எடுத்துக்கொண்டான், தேர்ந்தெடுக்கின்றான். முதல் மனிதர் ஆதம் என்று சொல்லக்கூடிய, ஆதம் அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய முதல் மனிதரே முதல் தூதுவர். எனவே அந்த முதல் மனிதருக்கே வழிகாட்டுதல் தேவை இருக்கிறது. எனவே முதல் மனிதரை இறைவன் படைத்து அந்த முதல் மனிதரையே நபியாக, தூதுவராக ஆக்கி இறைவன் அந்த நபிக்கு, ஆதமுக்கு வழிகாட்டுகின்றான். ஆதமுக்கு நாம் எல்லாவற்றையும் கற்றுத்தந்தோம், பேச கற்றுத்தந்தோம், இறைவன் யார் என்பதை நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்று இறைவன் அந்த ஆதமுக்கு வழிகாட்டினான். அதிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த தூதுவர்களை அனைவரையும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாங்கள் முகமது நபியை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு மூசாவை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் முஸ்லீம் அல்ல. நாங்கள் முகமது நபியை நம்புகிறோம், நாங்கள் ஈசா என்று சொல்லக்கூடிய இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் நான் முஸ்லீம் அல்ல. நாங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசாவை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர் இறை தூதர்களில் ஒருவர். எப்படி முகமது நபி இறுதி தூதராக அனுப்பப்பட்டாரோ அதற்கு முந்தைய தூதர்கள் 1,00,000க்கும் அதிகமான தூதர்களில் இறுதியாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே அருட்தந்தை அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முகமது நபியை குறித்து சொல்லும்போது சொல்லுவார்கள் என்பதை அழகாக சுட்டி காட்டினார்கள். அதே போல நாங்கள் நபிமார்களை குறித்து சொல்லும்போது அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவோம். ஈசா அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், மூசா அப்படின்னு சொல்ல மாட்டோம், யாக்கூப்னு சொல்ல மாட்டோம். யாக்கூப் அலைஹி வஸலாம், மூசா அலைஹி வஸலாம், ஈசா அலைஹி வஸலாம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அதே போல அந்த இறைவன் அவர்களுக்கு அருள் உண்டாகட்டும். அவர்கள் ஒருவர் ஈசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மூசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், யாக்கூப் நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக வாழ முடியாது என்று நான் சொல்லி காட்டினேன். இந்த தூதுத்துவர் பட்டியலில் 1,00,000க்கும் அதிகமாக 24,000 நபிமார்கள் இந்த மண்ணிலே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களில் இறுதி தூதர் தான் முகமது நபி அவர்கள். அவர்களை இறைவனுடைய இறுதி தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் இந்த தூதுத்துவோடைய கோட்பாடு. மறுமை கோட்பாடு என்னவென்று சொன்னால், மனிதன் இறந்த பிறகு நிச்சயமாக அவன் ஒரு நாள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். எழுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவன் உலகத்தில் செய்த அத்தனை ஒவ்வொரு அணு அளவு நன்மைக்கும் அணு அளவு தீமைக்கும் அந்த விசாரணை பெருமன்றத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டு அவனுக்கு அங்கே உலகத்திலே என்னென்ன செய்தான் என்பதற்கான கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு அதற்கான அந்த தீர்ப்பு மன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்படும். அவன் நல்லவனாக இறைவனுக்கு அடிமணிந்து வாழ்ந்த ஒரு அடியானாக வாழ்ந்தால் அவனுக்கு சுவனம் கிடைக்கும், அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் நரகத்திற்கு செல்லுவான். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவம். இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ் என்று சொல்கின்றோம். இலாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இலாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கான கடவுள் அல்ல, இறைவனை குறிக்க. நீங்கள் தமிழில் நாங்கள் இறைவன் என்று சொல்லலாம், காட் என்று சொல்லலாம்,
கர்த்தர் என்று சொல்லலாம், பரம்பொருள் என்று சொல்லலாம். இறைவனை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். இறைவனுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. நாங்கள் இன்றைக்கு பேர் வைக்கின்றோமே, அப்துல் ரஹீம் என்று வைக்கின்றோம். ரஹீம் என்று சொன்னால் இறைவனுடைய பெயரிலே ஒரு பெயர். இதே போன்ற இறைவனுக்கு ரஹ்மான் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இப்படி பல்வேறு பெயர்கள் இறைவனை குறித்து நாங்கள் அவனுடைய பண்பை சிறப்பை குறித்து குறிப்பிடுவதற்கான 99 திருநாமங்கள் இருக்கின்றன. இறைவனை எந்த பெயர் கொண்டு அழைக்கிறோம் என்று அல்ல, இறைவன் எப்படிப்பட்டவன். இறைவன் ஒருவன்தான், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. நான் சொன்னது போல இறைவனை குறித்து இறைவன் தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், மனிதர்களிலிருந்தே தூதர்களை அவன் தேர்ந்தெடுத்து அந்த தூதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பை அவன் வேதங்களின் வாயிலாக அனுப்புகிறான். இதற்கு முன்பு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இறுதி வேதமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குரான் அருளப்பட்டது. இந்த திருக்குரானை எழுதியவர் அல்ல முகமது நபி. முகமது நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உம்மி நபி என்று சொல்லக்கூடிய எழுத படிக்க தெரியாத ஒரு நபி. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் அறிவில் குறைந்தவர் அல்ல. ஏன் நபிக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொன்னால், நபிக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியன் உலகத்தில் எவனும் இல்லை, அல்லாஹ் தான் ஆசிரியன். எனவே நபிக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் அவர் எப்படி அவர் அறிவியல் சிறந்தவராக இருக்க முடியும்? எனவே கற்றுத்தரக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லை. எனவே இறைவனை கற்றுத்தருகிறான். இறைவனை வேதத்தின் வாயிலாக இந்த நபிக்கு அந்த வேதத்தை அருளுகிறான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குறைஷி மக்கள் பார்க்கிறார்கள், இந்த முகமதிற்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஆனால் எப்படி இவ்வளவு பெரிய தத்துவத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால் இது இறைவேதம் என்று நம்பினார்கள். இதை எழுத படிக்க தெரிந்த, நன்கு மொழியில் அறிவில் சிறந்த, மொழி அறிவு உட்பட்ட எழுத படிக்க தெரிந்த ஒருவர் சொல்லியிருந்தால் பரவாயில்லை. இன்றைக்கு நமக்கு இவ்வளவு நாள் தெரியாத ஒரு உண்மை, ஒரு இயக்குனர் அவர் இருந்திருக்காருன்னு ஒரு உண்மை தெரியும், அன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நபி நல்ல எழுதக்கூடியவர், அவர் குரான் எழுதிட்டாருன்னு சொல்லி அந்த மக்கள் நம்புவாங்க. ஆனால் அப்படி அல்ல, நபிக்கு எழுத படிக்க தெரியாது. எப்படி இவருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது என்று சொன்னால் இது இறைவனிடமிருந்து வந்தது. வானவர் தலைவர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நபியுடைய 40வது வயதில் தொடங்கி அவர் மரணமடைகின்ற 63வது வயதில் மரணமடைகிறார். 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் இறுதி தூதரான முகமது நபிக்கு இந்த திருக்குரானை அனுப்புகின்றார். நாங்கள் முந்தைய வேதங்களை எல்லாம் நம்புகிறோம், முந்தைய வேதங்களை குறித்து அப்படி வேதங்கள் என்று நம்புகிறோம். ஆனால் அந்த வேதங்கள் அருளப்பட்ட மொழி அன்றைக்கு இல்லை. எனவே அந்த வேதங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இறுதி வேதமாக இந்த திருக்குரான் இருக்கிறது. எனவே இந்த திருக்குரானை கொண்டும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். இது இறைவனுடைய வேதம். இந்த வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொள்வது மாத்திரமல்ல, அதை செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும். இந்த திருக்குரான் எதையெல்லாம் கட்டளையிடுகிறதோ அதை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம். நான் சொன்னேன், இஸ்லாம் என்றால் கீழ்ப்படிதல், இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம் தத்துவங்களை ஏற்றுக்கொள்வது எளிது, ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வது சிரமம். எனவே தான் இஸ்லாம் எதையெல்லாம் தத்துவமாக கொண்டதோ, எதையெல்லாம் இந்த உலகத்திற்கு அறிவித்ததோ அதையெல்லாம் வெறும் வெற்று தத்துவங்களாக உபதேசங்களாக சொல்லாமல் இறைவன் எதையெல்லாம் அருளினானோ அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய தூதர்களை அனுப்பினான். எனவேதான் நபிகள் நாயகம் இறைவன் சொன்ன அந்த வேதத்தை செயல்படுத்தி காட்டினார்கள். தொழுகை என்று சொன்னால் நபிகளார் 5 வேளை தொழுதார்கள், தொழுது காட்டினார்கள். அவர்கள் அரசியல் என்று சொன்னால் அரசியலை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை செய்து காட்டினார்கள். தாயுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஒரு தனையனாக இருந்து வழிகாட்டினார்கள். எனவேதான் இஸ்லாத்தில் துறவர கோட்பாடு, ரகுபானியத் என்று சொல்லக்கூடிய துறவர கோட்பாடு கிடையாது. நபிமார்கள் துறவரம் மேற்கொண்டால் வழிகாட்டுவதற்கு இல்லறத்திலே யாரிடமிருந்து நாம் வழிகாட்டுதலை பெற முடியும்? எனவேதான் நபிமார்கள் அனைவரும் திருமணம் முடித்தவர்கள். இதை பார்த்ததும் அந்த குறைஷி மக்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, என்ன இவர் நபி என்று சொல்கின்றீர்கள், நம்மளை மாதிரி தான் கல்யாணம் முடிக்கிறாரு, புள்ள குட்டியெல்லாம் பெற்றுக்கிறாரு, இவர் எப்படி நபி என்று சொல்லும் போது இறைவன் அதற்கு பதில் தருகிறான். வானவர்கள் நடமாடக்கூடிய ஒரு உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் வானவரையை நாங்கள் அனுப்பியிருப்போம். உங்களிலிருந்து ஒரு தூதுவர், இதை திருமணமே ஆகலை நபிக்கு, 5 வேளை தொழுகிறாருன்னா நாங்கள் என்ன சொல்லுவான், நம்ம ஆகல் அவருக்கு என்னப்பா பொண்டாட்டியாவது பிள்ளையாவது, அவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சா தெரியும் 5 வக்து என்ன ஒரு வேளை கூட அவர் தொழுதுருக்க மாட்டார்.
எங்கே பிள்ளைகளை பார்க்கவா, பொண்டாட்டியை பார்க்கவா, ஸ்கூலுக்கு போவா, இதை பார்க்க இந்த இவ்வளோ நெருக்கடியில் எப்படி தொழ முடியும்? எனவே நபிகளார் திருமணம் முடித்தார், குழந்தைகளை பெற்றுக்கொண்டார், ஆடு மேடுகளை மேய்த்து வணிகம் செய்தார். அவர் வருமானத்திற்கு அவர்களே என்ன செய்தார்? சம்பாதித்தார். அவர் ஒரு சிறந்த வணிகராக இருந்தார், ஆட்சியாளராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் திருக்குரானாக இருந்தார்கள். நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் திருக்குரானாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த குரானை தன்னுடைய தூதர் மூலமாக நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தூதர், அவ்வளவுதான், இறை தூதர். எனவேதான் நாங்கள் முகமது நபியை ஏன் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய மகானு, அவர் ரொம்ப சிறந்தவர், பெரிய தலைவர் என்ற அடிப்படையில் நாங்கள் முகமது நபியை பின்பற்றவில்லை. அவர் இறைவன் அருளிய அந்த வேதத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தூதர். எனவே இறை தூதரை பின்பற்றினால் நாங்கள் இறைவன் காட்டக்கூடிய அந்த வழியை அடைந்து விட முடியும் என்ற அடிப்படையிலே நாங்கள் நபியை உயிருக்கு மேலாக மதிக்கிறோம். அசலாக அவர் எதெல்லாம் சொல்கின்றாரோ அதை அப்படியே நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே குரானிலிருந்து கிடைக்கக்கூடியதை நாங்கள் குரான் என்ற அடிப்படையிலே, நபி வாழ்விலிருந்து பெறக்கூடியதை ஹதீஸுகள், நபி வாழ்விலிருந்து பெறக்கூடிய படிப்பு, இந்த குரானும் ஹதீஸ்களும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இரண்டு வெளிச்ச புள்ளிகளாக இருக்கின்றன. நபிகளார் இஸ்லாம் எதற்கு வழிகாட்டி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் வாழ்வின் எல்லா துறைக்கும் வழிகாட்டி இருக்கிறது. ஏதோ ஒரு தொழுகைக்காக இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, நோன்புக்காக வழிகாட்டி இருக்கிறது, வணக்க வழிபாடுகளுக்காக வழிகாட்டி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வியப்புடன் ஒரு செய்தியை நான் கூறுவேன். திருக்குரானில் தொழுகைக்கான வழிகாட்டுதல்கள் இல்லை. தொழ வேண்டும் என்று இருக்கிறது, எப்படி தொழ வேண்டும் என்பது இல்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, அதனுடைய சட்டதிட்டங்களை, விதிமுறைகளை இஸ்லாம் அந்த திருக்குரானில் இறைவன் சொல்லித்தரவில்லை. அப்படி என்று சொன்னால் 6666 வசனங்கள் கொண்ட இந்த திருமறை குரானை நீங்கள் புரட்டினால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வழிபாடுகளை குறித்து பேசவில்லை, வாழ்வியலை குறித்து பேசுகிறது, அது அரசியலை பேசுகிறது, தத்துவத்தை பேசுகிறது, வாழ்வியல் நெருக்கடிகளை குறித்து பேசுகிறது, உறவு முறைகளை பேணுவதை குறித்து பேசுகிறது, எல்லாவற்றையும் குறித்து அந்த திருமறையிலுடைய வசனங்கள் பேசுகிறது. எனவேதான் இந்த வழிபாடுகளை நபிகளார் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். எப்படி தொழ வேண்டும் என்பதை நபிகளார் கற்றுத்தருகிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதை குரான் கற்றுத்தருகிறது, எப்படி சக மனிதருடன் நடக்க வேண்டும், பெற்றோர்களுடன் எப்படி நடக்க வேண்டும். திருக்குரான் தெளிவாக சொல்கிறது, பெற்றோருடன் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்களை, பெற்றோரில் ஒருவரோ இருவரோ முதுமையடைந்த நிலையில் அவர்கள் உங்களிடம் இருந்தால் அவர்களை சீ என்று கூட சொல்லாதே. இது கட்டளை, இந்த கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கட்டளையின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் எப்படி வேணாலும் தொழுகிறேன், நான் நோன்பு வைத்துருவேன், நான் தொழுதுருவேன், ஹஜ்ஜுக்கு போயிடுவேன், நான் எப்படி வேண்டுமானால் பிஸ்னஸ் பண்ணுவேன் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக, உண்மை முஸ்லீமாக வாழ முடியாது. தொழுகைக்கு எப்படி எந்த இறைவன், எந்த இறை தூதர் தொழுகைக்கு வழிகாட்டினாரோ அந்த இறைவன், அந்த இறை தூதர் தான் கல்விக்கும் வழிகாட்டி இருக்கிறார். எந்த இறைவன், எந்த இறை தூதர் உங்களுடைய வியாபாரத்திற்கு வழிகாட்டினாரோ அந்த இறைவன், அந்த இறை தூதர் தான் உங்களுடைய வழிபாடுகளுக்கு மட்டுமல்லாம் வாழ்க்கை முழுவதற்கும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி கல்வி கூட நடத்தணும், எப்படி மனைவி மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அண்டை அயலாருடன் நடந்து கொள்ள வேண்டும், உற்றார் உறவினருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது எல்லாவற்றையும் இஸ்லாம் போதிக்கிறது. எனவேதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தனியான ஒரு துறைக்காக வழிகாட்ட வந்த மார்க்கம் அல்ல, எல்லா துறைக்கும் வழிகாட்டுகிறது. எல்லா துறைக்கும் நீங்கள் இஸ்லாத்துடைய இந்த வழிகாட்டுதலை, குரானுடைய வழிகாட்டுதலை எடுத்தால் அது வழிகாட்டாத எந்த துறையுமே இல்லை. அது எப்படிங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானத்திற்கு வழிகாட்டுகிறதா என்றால் வழிகாட்டுகிறது. அதை ஆய்வு செய்து பார்த்தால், அதை நீங்கள் அறிவு கண் கொண்டு நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், நீங்கள் ஆய்ந்து பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. இது குரான் இன்றைக்கு அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது. அடுத்து என்னவென்று சொன்னால் எல்லாவற்றையுமே இம்ப்ளிமெண்டேஷன், நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகளோட வழிகாட்டுதல். இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு தத்துவமும் வெற்று தத்துவம் அல்ல, எல்லாமே நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய. எனவேதான் திருக்குரான் இன்றைக்கும் உயிர் வாழ்கின்ற வேதமாக இருக்கிறது. நாங்கள் நடமாடும் குரானாக இருக்கிறோம்.
குர்ஆன் செய்யக்கூடியதை நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய மனித இயல்புக்கு ஏற்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அடுத்து இந்த திருக்குர்ஆன் வழங்குகின்ற வழிகாட்டுதல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை நோக்கி அல்ல. திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வந்த வேதம் அல்ல. எல்லாம் நினச்சிக்கிடுவாங்க முஸ்லிம்களுக்கான வேதம் குர்ஆன். இல்லவே இல்லை. அப்படி எந்த முஸ்லிமாவது உங்களிடம் சொன்னால் அவர் உங்களிடம் தவறான தகவலை சொல்கிறார் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் எப்படி முஸ்லிம்களுக்கான வேதமாக இருக்க முடியும்? வமா ஹுவ இல்லா ஸிக்ருலில் ஆலமீன். இது உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்த வேதம். எனவே தான் திருக்குர்ஆனில் யா ஐயுகல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களை என்று வழிபாடுகள் சம்பந்தமாக சில சட்டங்களை அருளியதை போல யா ஐயுகன் நாஸ், ஓ மனிதர்களே, யா ஐயுகன் நாஸ், ஓ மனிதர்களே என்று மனிதர்களை அழைத்து மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்க்கமாக தெளிவாக இறைவன் வழிகாட்டுகிறான். எனவேதான் இந்த திருக்குர்ஆனை இந்த மக்கள் மத்தியிலே போதிக்க வந்த நபிகளார், முகமது நபிகளார் முஸ்லிம்களுக்கான தூதர் அல்ல. ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்தவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரிடம் வழிகாட்டுதலை பெற முடியும். அவர் முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தா அவர் இறை தூதர் என்பதற்கான அர்த்தம் அல்ல, இறுதி தூதர் என்பதற்கான பொருளும் அல்ல. எனவே இறுதி தூதர் என்று சொன்னால் உலகத்தில் தோன்றக்கூடிய கடைசி மனிதர் வரைக்கும் அவரிடம் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய சொந்த அறிவால் அந்த வழிகாட்டுதலை வழங்கவில்லை, இறைவனிடமிருந்து பெற்ற வழிகாட்டுதலை வழங்குகின்றார் என்று சொன்னால் இறைவன் முக்காலத்திற்குமான வழிகாட்டுதலை எக்காலத்திற்குமான வழிகாட்டுதலை வழங்குகிறான். எனவே நபிகளார் அனைவருக்குமானவர், திருக்குர்ஆன் அனைவருக்குமானது, இறைவன் எல்லோருக்குமானவன். ரஹ்மத்துல் ஆலமீன் என்று எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் என்று நாங்கள் சொல்லுவோம். ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, முஸ்லிம்களின் கடவுள் அல்ல இறைவன். ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, ரப்புல் ஆலமீன். நாங்கள் இந்த உலகத்தின் அகிலத்தின் இரட்சகன் என்று இறைவனை சொல்கிறோம். எனவே இறைவன் எல்லோருக்குமானவன் என்று சொன்னால், இறை தூதர் எல்லோருக்குமானவர் என்று சொன்னால், இறை வழிகாட்டுதல் எல்லோருக்குமானது என்று சொன்னால், இந்த இறை வேட்டலிலே தெளிவாக அவர் சொல்லி காட்டினார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாட்டினுடைய தத்துவத்தின் ஒரு சுருக்கமான வடிவம். எனவே இந்த குர்ஆன் எதை போதிக்கிறது என்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டுதலை வழங்குகிறது, எல்லா காலத்திற்குமான வழிகாட்டுதலை வழங்குகிறது, எல்லா துறைக்குமான வழிகாட்டுதலை வழங்குகிறது. அதே போல இந்த வழிகாட்டுதல் எந்த மாற்றமும் தேவையற்றது. மாற்றத்திற்கான எந்த காலத்திலும் ஒரு புள்ளி கூட, குர்ஆன் எப்படி இறக்கியுள்ளப்பட்டதோ 1400 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் அதில் ஒரு புள்ளி கூட மாற்றத்தை வேண்டாமல் இருக்கிறது. அதில் ஒரு புள்ளி கூட மாற்றம் இல்லை. அதில் யாரும் சொந்தமாக கருத்தை வைக்க முடியாது. இறைவனுடைய வேதம் இறைவனுடைய வேதம் தான். அதனால் மாற்றப்படாத ஒரு வேதம். அந்த வேதத்தில் யாரும் கைக்கு வைக்க முடியாது. உலக நாள் உள்ள வரைக்கும் அந்த வேதம், இன்றைக்கு காகிதத்தில் எல்லா குர்ஆனையும் நீங்கள் அழிச்சிட்டாலும் சரி குர்ஆன் அழிக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் குர்ஆனை அப்படியே மனப்பாடம் செய்த உலகத்தில் கோடான கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார். ஒரு புள்ளி கூட, ஒரு புள்ளி நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இன்றைக்கு இத்ரிஸ் பாக்கவி இங்கே ஓதுகிறார் என்று சொன்னால் மக்கா இமாமும் அதான் வருவார், உகாண்டாவில் உள்ளவரும் அதான் வருவார், ஜப்பானில் உள்ளவரும், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இதே குர்ஆனை அச்சு அசலாக ஒரு புள்ளி கூட மாற்றமில்லாமல் அதை அப்படியே. எனவே தான் இது உயிர் வாழும் வேதமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த திருக்குர்ஆனை நாம் உலக மக்கள் அனைவருக்குமான வழிகாட்டுதல் என்றால், குர்ஆனை இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக எளிய வழி. ஒரு கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து புரிந்து கொள்ள முடியும்னா அந்த மூல நூலிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் தவறாக நாம் இஸ்லாத்தை எங்கிருந்து படிக்கிறோம் என்று சொன்னால் முஸ்லிம்களிடமிருந்து இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இஸ்லாத்துடைய மூல வேதம்னா குர்ஆனை படித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மூல நூலான இந்த திருக்குர்ஆனை நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறை தூதருடைய வழிகாட்டுதலை நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தை குறித்து ஒருவர் அறிய விரும்பினால், உண்மையிலேயே நீங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நீங்கள் எல்லோருமே வாசிக்கலாம். அது தமிழில் இருக்கிறது. அதை வாசித்து அதில் நீங்கள் அதனுடைய ஐயங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். நாம் இந்த நிகழ்வில் கூட நான் அவர்களிடம் சொன்னேன், இது ஒரு அருமையான நிகழ்வு. மனந்திறந்த ஒரு கேள்வி பதிலுக்காக ஒரு இடமும் இதில் இருக்க வேண்டும். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் எங்களை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை என்று அர்த்தம். என்னெல்லாம் கேள்வி கேட்க விட்டீங்கன்னு வைங்களேன், நான் விடமாட்டேன்.
அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க. நாங்கள் எங்களே நீங்கள் என்ன கேள்வினா கேள்வி கேட்டால் என்ன தயக்கம்னா, இப்படி கேள்வி கேட்டால் அப்படி நினைச்சிருவாரோ, அப்படி கேள்வி கேட்டால் இப்படி நினைச்சிருவாரோ என்று சொன்னால், நீங்கள் கேட்கவில்லை என்றால் தப்பாக நினைப்பேன். நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டால் மகிழ்வோம். அறியாமை என்பது நாம ஏற்படுத்தி கொண்டதில்லை. அறிவு எப்போது பிறக்கும் என்று சொன்னால் கேட்க கேட்கத்தான் ஞானம் பிறக்கும். எனவே கேள்வி பதில் என்பது இங்கே இந்த இஸ்லாத்தை குறித்தான உரையாடலை நாம் தொடர்ந்து நிகழ்த்த வேண்டும், புரிய வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மதங்களுக்கிடையான உரையாடல், நாம் எதெல்லாம் உரையாடுறோம். 2 நண்பர்கள் சேர்ந்துச்சுட்டா அரசியல், சினிமா, ஆன்மீகம் எல்லாம் பேசுவோம். ஆனால் என்ன வேணால் மதங்களை பற்றி பேச மாட்டோம். பேசிட்டா அவர் ஏதாவது நினச்சிருவாரோ, ஏதாவது தப்பாக நினச்சிட்டா, நம்ம இவ்வளோ நெருக்கமாக பழகிறோம், அவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் இவ்வளோ தாடி வச்சுருக்கீங்க, இவங்க எதுக்கு தாடி வைக்கிறீங்க, ஏம்மா நீங்கள்லாம் புர்கா போட்டுறீங்க, இவ்வளோ அடக்கம், இப்படி உங்களை போட்டு இஸ்லாம் அடக்கி வைக்குதே பாய், ஏன் பாய் 30 நாள் பட்டினி கிடக்குறீங்க என்ன. இல்லை இப்போ கூட கேட்கலாம், தொழுகை நடந்தீங்களே ஏன் பாய் நீங்கள் ஒரு விதமாக மந்திரம் அரபியில் ஓதுறாரு, தமிழ்நாட்டிலான வாழ்கிறோம், தமிழ் எவ்வளோ செம்மொழியாக இருக்குது, தமிழ் மொழியுடைய அறுவை உரிமைகள், அப்படி தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு அப்படியே நீங்கள் அரபில் தொழுகை நடத்துறீங்க, ஏன் தமிழில் தொழுகை நடத்தலாமல், தமிழில் பேர் வச்சுக்கலாமல் என்ற ஐயமெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் எங்களை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் என்று நான் புரிந்து கொள்வேன். எனவே அந்த கேள்வியெல்லாம் இருக்கணும், நீங்கள் கேட்கணும், நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுதான் அந்த உரையாடலை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத சகோதரர்களுக்கு நான் சொல்வேன், இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்குமான ஒரு உறவும் நெருக்கமும் நான் சொல்லி காட்டினேன். அதில் ரொம்ப முக்கியம் என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட எல்லாமே நாங்கள் நான் சொன்ன நபிமார்களை பற்றி நான் சொன்னேன். மூசான்னு சொல்லியது நீங்கள் மோசேன்னு சொல்லுவீங்க, யாக்கூப் என்று சொன்னால் யாக்கோபு என்று சொல்லுவோம், ஜக்கரியாவை, எல்லா நபிமார்களும் கிட்டத்தட்ட பேர் வந்துடும், ஒன்றாகத்தான் இருக்கிறோம். நெருக்கமாக அந்த செய்தி இருக்கும்போது திருக்குரானில் அஹ்லுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று கிறிஸ்தவர்களை குறித்து இஸ்லாம் சொல்கிறது. கிறிஸ்தவர்களிலே வேதம் கொடுக்கப்பட்ட சிறந்த ஞானிகள் இருக்கின்றார், அவர்களை பாராட்டி, கிறிஸ்தவ அறிஞர்களை பாராட்டி திருமறையிலே வசனங்களும் இருக்கின்றன. இங்கே ஒரு செய்தியை நான் சொல்லி இந்த உரையை, இது ஒரு தொட்டு வைக்கக்கூடிய ஒரு செய்தி தான், நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். நீண்ட நேரம் இதை உரையாட வேண்டும், இது ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இறுதி பகுதியை நான் சொன்னால் இந்த உரை முழுமையடையும் என்று நான் கருதுகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை அந்த மக்கத்து மண்ணிலே எடுத்து வைக்கின்றார்கள். எடுத்து வைக்கும்போது அந்த மக்கத்து மன்னர்கள் எல்லாம், மக்கத்து குறைஷிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள். என்ன முகமதே, இது இப்படி ஒரு கொள்கையை கொண்டு வருகிறீர்கள், நாங்கள் காலமெல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்ற இந்த கடவுள்கள் எல்லாம் இல்லை, ஒரே இறைவன் என்று சொல்கிறாய், திடீரென்று நான் தான் இறை தூதர்னு சொல்கிறேன், எப்படிப்பா நம்புறது. எனவே அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அப்போது அவர்கள் முதலாக இடம்பெயர்ந்தது நபிகளாரை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சின்னஞ்சிறு கூட்டம். எங்கே தஞ்சமடைவதற்காக செல்கின்றார்கள் என்றால் அபிசீனியாவிற்கு அவர்கள் இடம்பெயர்கிறார்கள். அபிசீனியாவிலே அங்கே கிறிஸ்தவ மன்னர் நஜ்ஜாசி என்று சொல்லக்கூடிய ஒரு நஜ்ஜாசி மன்னர் இருக்கின்றார். அந்த மன்னரிடம் சொன்னார்கள், நாங்கள் மக்காவிலிருந்து வருகிறோம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எங்களுடைய சகோதரர்கள் எங்களை எங்கள் மண்ணில் வாழ்வதற்கு அனுமதிப்பதில்லை, கடும் நெருக்கடிகள் கொடுக்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் அபயம் அளியுங்கள் என்று கிறிஸ்தவ மன்னரை தேடி இந்த அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் என்ற புலம்பெயர்வு, இடம்பெயர்வு மேற்கொள்கிறார்கள். அதற்கு பின்னாலேயே அந்த குறைஷிய குலத்தை சார்ந்தவர்கள் வந்து விடுகிறார்கள். வந்த உடனே மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, மன்னர் இவர் யார் தெரியுமா, இவங்கெல்லாம் நாங்கள் காலமெல்லாம் வணங்கிட்டு இருந்தோமில்ல, அந்த தெய்வமெல்லாம் பொய்ன்னு சொல்கிறான், சில கூடாதுங்கிறான், ஒரே இறைவனுங்கிறான், இவங்களெல்லாம் நீங்கள் உள்ள நடைய திருப்பி எங்கள்கிட்ட அனுப்புங்க என்று சொன்னோம். அவர் சொல்கிறார், இங்கே வாங்க, நாளைக்கு 2 பேர் உட்காருங்க, நான் சில கேள்விகளை கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் முடிவு எடுத்துக்கொள்கிறேன். அப்போ நபித்தோழர்கள் ஆலோசனை செய்கிறார்கள், நாம் வந்துட்டோம், மன்னர்கிட்ட தஞ்சம் கேட்டு வந்திருக்கோம், அவர் என்ன கேள்வி கேட்பாருன்னு தெரியல, கேட்டால் என்ன செய்வது என்று சொல்லும்போது அவர்களுக்குள் ஒரு தலைவரை நியமிக்கிறார்கள். ஜாஃபர் பின் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை, நீங்கள் எங்கள் குழுவில் தலைவராக இருங்க, என்ன உண்மையோ அந்த உண்மையை அப்படியே சொல்லுங்கள், என்ன உண்மையோ அந்த உண்மையை அப்படியே சொல்லுவோம், மன்னர் என்ன சொல்கிறாரு தண்டனை கொடுத்தா ஏற்றுக்குருவோம், நாட்டை விட்டு போக சொன்னால் போயிடுவோம் என்று சொல்லி அந்த அவை கூடுகிறது. கிறிஸ்தவ மன்னர் நஜ்ஜாசி இருக்கிறார், எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார், உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? இல்லை, இவர்கள் எங்கள் பெற்றோர்களை பிள்ளைகளிடமிருந்து பிரித்து விட்டார்கள்,
கணவனிடமிருந்து மனைவியை பிரித்து விட்டார்கள், நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், நாங்கள் காலகாலமெல்லாம் வழங்குகின்ற இந்த தெய்வத்தை எல்லாம் உதாசீனப்படுத்துகிறார்கள், திடீரென்று முகமது தான் நபி என்று சொல்கிறார்கள். அப்போ ஜாபர் சொல்கிறார், இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா? அவர் சொன்னார், உண்மைதான். நாங்கள் இந்த சிலைகளை கடவுள்களாக நம்பிக்கொண்டிருந்தோம், ஆனால் அவை கடவுள் அல்ல, ஒரே இறைவன் தான் என்ற ஒரு செய்தியை முகமது நபிகளார் இறைவனின் திருத்தூதராக எங்களிடம் வந்து செய்தியை சொன்னதும் அந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த செய்தியை என்ன சொல்கிறது? இவர் நஜ்ஜாசி கேட்குறார், என்ன சொல்லுது, சுருக்கமாக சொல்லுங்கள் முகமது நபியுடைய அந்த செய்தி என்ன? அவர் சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொன்னார், ஒரே இறைவன் என்று சொன்னார். இறைவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, இறைவன் தனித்தவன், தூய்மையானவன், அவன் ஒருவன் தான், அவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார். வட்டி உண்பதை தடை செய்தார், மதுவை தடை செய்தார், உறவுகளை பேண வேண்டும் என்று சொன்னார், கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார், கொள்ளையடிக்கக்கூடாது என்று சொன்னார், பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி இஸ்லாத்துடைய இந்த கோட்பாட்டுகளை எல்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது நஜ்ஜாசி கேட்கின்றார், உண்மைதான் இவர்கள் சொல்வது, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், சரியாக சொல்கிறீர் என்று சொன்னபோது ஜாஃபிர் பின் அபி தாலிப் சூரா மரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரியம் என்ற பெயரிலே ஒரு வசனம் வருகிறது, அத்தியாயமே இருக்கிறது திருக்குரானில். மேரி என்ற பெயரில் மரியம் என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்துடைய சில வசனங்களை ஓதி காண்பித்து அதற்கான செய்திகளை சொல்கிறார். சொன்ன உடனே இந்த எதிர்த்தரப்பு சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான் மன்னரே, நீங்கள் எந்த இயேசு கிறிஸ்துவ புனிதமாக நினைக்கிறீ அவரை இழிவுபடுத்துகிறாங்க, அவரை இவங்க கேவலப்படுத்துகிறாங்க, அதை கேளுங்க என்று சொன்ன உடனே மன்னர் கேட்கின்றார், நபி ஈசாவை குறித்து உங்கள் செய்தி என்ன? அப்போ அவர் சொல்கிறார், ஈசா இறை தூதர்களில் ஒருவர், அவர் கன்னிமேரியின் கண்ணியமைந்தன், அவர் இறைவனுடைய குமாரன் அல்ல. இறைவன் அந்த தூய ஆவியை கன்னி மேரி என்று சொல்லக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனுடைய கட்டளையினால் ஆகுக என்ற அந்த குன் ஃபைகூன் ஆகுக என்ற அந்த கட்டளையினால் அவர் தாய் இன்றி தகப்பனின்றி பிறந்தவர் என்பதை, அவர் தூய ஆன்மாவில் இருந்து பிறந்தவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அவர் இறைவன் அல்ல, அவர் இறைவனுடைய குமாரன் அல்ல, இறைவனுடைய திருத்தூதர் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவருடைய தாய் கண்ணியமானவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னதும் நஜ்ஜாசி அவர்கள் கீழே குனிந்து ஒரு கீழே இருக்கிற ஒரு துரும்பு எடுக்கிறார், ஒரு குச்சி எடுக்கிறார். நீங்கள் சொன்னதில் இந்த குச்சி, இந்த துரும்பு அளவு கூட எங்களுக்கு மாற்றமில்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்லி அந்த நஜ்ஜாசி மன்னர் அந்த மக்காவில் இருந்த முஸ்லிம்களுக்கு அபயம் அளிக்கிறார். அந்த நஜ்ஜாசி மன்னர் இறந்து போன செய்தி கேட்ட பிறகு நபிகளார் அவர்கள் அந்த நஜ்ஜாசி மன்னருக்காக இறந்த பிறகு நாங்கள் ஜனாசா என்ற ஒரு தொழுகையை நடத்துவோம். நபிகளார் அந்த மன்னர் இறந்ததும் இங்கே அந்த நஜ்ஜாசி மன்னருக்காக தொழுகை நடத்தினார்கள் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. எனவே நாம் உரையாடுவதற்கும் நாம் அறிந்து கொள்வதற்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சில விவரங்களில் இருந்து நாம் தரவுகளை பெற்று இன்னும் கூடுதலாக நாம் தெரிய வேண்டும். அறிவு தெளிவும் உரையாடலுக்கான களமும் மனம் திறந்த பேச்சும் தான் நம்மை இன்னும் நெருக்கமாகும், சமய நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அடிப்படையில் நாம் சொல்வதை ஆராய்ந்து அதை சொல்லக்கூடியவர் யார், எதை சொல்கிறார் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் சில ஆய்வின் அடிப்படையில் சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த உரையாடல் மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு காலத்தின் தேவை இன்றைக்கு இருக்கிறது. இந்த வெறுப்பின் காலத்தை, ஒரு பிளவின் காலத்தை, இப்படியெல்லாம் இந்த மண்ணிலே நடக்குமா என்று நம் காலத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் இன்றைக்கு மிக முக்கியமாக தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது, திருச்சி வழிகாட்டி இருக்கிறது. இது திருச்சிக்கான வழிகாட்டுதல் அல்ல, இது தமிழ்நாட்டிற்கான வழிகாட்டுதல் அல்ல. தயவுசெய்து வடமாநிலங்களுக்கு இங்கிருந்து நாம் இந்த உரையாடலை ஏற்றுமதி செய்ய வேண்டும். இங்கிருந்து இந்த உரையாடலை அன்பையும் நாம் வடமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு காலப்பொழுதில் இருக்கின்றோம். எனவே இன்றைக்கு இந்தியாவினுடைய ஆகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த தாரக மந்திரம். எம்மதமும் ஒருவருக்கு நிச்சயமாக சம்மதமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. எனக்கு உங்கள் மதம் சம்மதமில்லை,
என் மதம் உங்களுக்கு சம்மதம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரே இறைவன் என்று சொல்லக்கூடியவன் பல எப்படி அதுவும் சரிதான் இதுவும் சரிதான்லாம் கிடையாது. இங்கே எம்மதம் சம்மதம் என்பது ஒரு போலி கோட்பாடு. எப்படின்னா உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, உன் மதப்படி நீ வாழ்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் உனக்கு உரிமை இருக்கிறது என்பதை நான் ரெஸ்பெக்ட், நான் மதிக்கிறேன். என் வழிபாடு என்னுடைய வாழ்வு முறைப்படி நான் வழிபடுவதற்கும் வாழ்வதற்கும் எனக்கு இந்த மண்ணில் இடம் இருக்கிறது என்பதை நான் மதிக்கிறேன் என்று சொல்வதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது தவறான கொள்கை. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே என்பதெல்லாம் ஆபத்தான கோட்பாடுகள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த மண்ணினுடைய அடிநாதமாக இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமைக்கு மூலமந்திரமாக இருப்பது உரையாடல். அந்த உரையாடலை தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த செய்தி உலகம் முழுவதும் பெருகி மக்களுக்கு சென்று சேர வேண்டும். ஜான்பால் உரையாடல் மன்றம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகிற்கே வழிகாட்டிற்கும் வகுத்து தந்தவர்களுக்கு என்னுடைய அடியாளத்திலிருந்து இதயத்தில் அடியாளத்திலிருந்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஐயா, நீங்கள் நல்லா சிறப்பாக உரையாட்டினீங்க. அதுக்கு எங்களுக்கு தலை தாழ்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு நாங்களும் இஸ்லாமியரோட பழகியிருக்கோம். நிறைய எங்களுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் ஒரு சில சந்தேகங்கள். இந்த புர்கா சொல்கிறீங்களா, அதோட அவசியம் என்னன்றதை எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இஸ்லாம் குறித்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் ஒன்று ஹிஜாப், புர்கா என்று சொல்லக்கூடிய இந்த ஆடையை பெண்கள் ஏன், அதுவும் இஸ்லாமிய பெண்கள் ஏன் அடைய வேண்டும்? இது ஒரு வகையான நெருக்கத்தை ஒரு கட்டுப்பட்ட ஒரு அடக்கக்கூடிய வீட்டில் அடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பெண்ணடிமைத்தனம் என்ற அடிப்படையில் இந்த கேள்விகளை கேட்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. உண்மையில் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. இப்படியெல்லாம் மேலேருந்து கீழே ஒரு கருப்பு அங்கியை போட்டுட்டு இப்படிலாம் வரும்போது என்னடா நாம் எவ்வளோ ட்ரெஸ் பண்ணுறதே நல்லா பார்க்கணும், எல்லாம் அதான் கடையாக ஏறி நம்ம ஒவ்வொரு டிசைன்லாம் பார்த்து நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த புர்கா, இந்த ஹிஜாப் அப்படிங்கிற அந்த உடையுடைய அந்த தன்மை அது கருப்பாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. என்னன்னு சொன்னால் அது பாதுகாப்பான ஒரு உடை, பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு உடை, கண்ணியம் அளிக்கக்கூடிய ஒரு உடை. இங்கே நாங்கள் புர்கா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மறைக்க வேண்டிய பாகங்களை மறைக்க வேண்டும். அந்த புர்காவுடைய கண்டிஷன். பெண்கள் எதையெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன மறைச்சிருக்கோம் அதை மறைக்கணும், அவ்வளோதான். நான் இன்னைக்கு புர்கா தான் போட்டிருக்கேன். எங்கேருந்து எங்கே வரையும் மறைச்சிருக்கேன்? கழுத்தில் இருந்து என்னுடைய கால் வரைக்கும், என்னுடைய இந்த இது வரைக்கும் பாருங்கள். என்னுடைய தலை, 2 கைகள் தவிர வேறு எதுவுமே என் உடலில் பாகம் தெரியலை. இதை தான் பெண்கள் பண்ணணும். ஆனால் பெண்களுடைய உருவ அமைப்புக்காக என்னவென்று சொன்னால் அது இறுக்கமான ஆடையாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அது கவர்ச்சியாக மாறிடும். இறுக்கமான ஆடையாக இருக்கக்கூடாது. மறைக்க வேண்டிய பாகங்களை மறைக்க வேண்டும். அதை என்னென்னா உள்ளே உள்ள பாகங்கள் வெளியே தெரியக்கூடிய வகையில் அணியக்கூடாது. அதை பிறரை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்க. இந்த கண்டிஷன் உட்பட்டு நீங்கள் எந்த ஆடையும் அணிந்து கொள்ளலாம் புர்கா என்ற அடிப்படையில். இந்த முகம், 2 கைகள் தவிர வேறு பாகங்களை நாம் காட்டுவதற்கு அது தவறாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இங்கே சகோதரிகள் புர்கா போட்டு தான் இருக்கிறாங்க. அதை நான் புர்கா தான் சொல்ல என்ன அது எல்லாம் அது நம்ம என்னென்னா அதோடைய அந்த இது என்னென்னா இந்த கருப்பாக போடுறதுனால இதுன்னு சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, கண்களை மட்டும் மறைக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. அது 2 கருத்துகள் இருக்கிறது. சில பேர் பேணுதல் அடிப்படையில் கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி முகத்தை மறைச்சிட்டு போகிறாங்க. அப்படி மறைக்கணும்னு கட்டாயம் இல்லை. எங்களுக்குள்ளே 2 கருத்துகள் இருக்கிறது. முகம் தெரிய ஆடை அணியலாம், அது அவருடைய விருப்பம். முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உரிமை, ஹியூமன் ரைட்ஸ். அவள் தெரிவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் இழுத்து மூடுவதற்கு இவளுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் அதை கேள்விகளை கேட்கவில்லை என்று சொன்னால் இதை கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ். அவள் எப்படி உடை அணியணும், என்ன உணவு உண்ணணும், அது சரியாக தப்பல, அவளுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா? ஒரு பெண் எப்படி வேண்டுமானாலும் உடை அணிகிறா, அரைகுறையாக போகிறா, டிஷர்ட் போட்டுக்கிறா, அந்த மாதிரி பண்ணுறா, அங்கே கட் பண்ணிக்கிறா, அங்கங்கே கிழிச்சு விட்டுக்கிறா. நாங்கள்லாம் ஒரு பேண்ட் பாக்கெட்டில் 5 ஜோப்பை வச்சுருக்கேன், ஒரு ஜோப்லையும் பணம் இருக்குது, அது ஒரு விஷயம். முடிய அங்கங்கே வெட்டிக்கிறான், அதே அவன் ரைட்ஸுங்க இருக்குல்ல. அப்போ அவனுக்கு அவன் உடையை எப்படி வேண்டுமான அணிவதற்கு ஒரு ஆணுக்கு உரிமை இருக்கும்போது இவள் அவளை உடையை மறைத்து கொள்வதற்கு அவளுக்கு உரிமை இல்லையா என்பது அது உரிமை என்ற அடிப்படையில் வருகிறது. அடுத்து என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இது கண்ணியமான உடை, பாதுகாப்பான உடை. இதை முஸ்லீம் பெண்கள் தான் அணியலாம் இல்லை, எல்லாருமே இதை அணியலாம். இது என்னன்னா அது ஒரு செக்யூராக இருக்கும். அடுத்து இந்த உடையுடைய இன்னொரு சிறப்பு, ஏன் முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிகிறாங்க, இன்னைக்கு காலத்தில் ஏன் அதிகமாக அணிகிறாங்க அப்படின்லாம் ஒரு காலத்தில் இல்லை அப்படின்னா, நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கும்போது சும்மா பனியனோடு இருப்பேன். நான் சட்டை போட்டேன்னு என்ன அர்த்தம்?
வெளியே கிளம்புன்னு அர்த்தம். எப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு ஹிஜாப் போடணும்னா அப்போ வெளியே போன அர்த்தம், வேலைக்கு போன அர்த்தம், நீ வந்து பல இடங்களில் கல்விக்கு போன அர்த்தம். அதனால் பாதுகாப்பான உடையை அணிய சொல்கிறோம் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு ஹிஜாப் தேவையில்லை. எனவே அவளுக்கு ஹிஜாப் அணிகிறாள் என்று சொன்னால் அவள் புது உலகத்தை நோக்கி புறப்பட்டு விட்டாள் என்ற அடிப்படை. அந்த புது உலகத்தை நோக்கி அவள் செல்லும் போது அவள் வந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அவளுக்கு இந்த மார்க்கம் வகுத்து தந்த, நான் அடிப்படையில் சொன்னது மாதிரி இஸ்லாம் என்பது வழிபாடுகளுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் வழிகா. எப்படி சாப்பிடணும், எப்படி உறங்கணும், எப்படி நிற்கணும், எப்படி சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி வலது கைட்டு எப்படி தண்ணி, எல்லாவற்றையும் மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதே போல் உடை அணிவதற்கும் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதல் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இருக்கிறது. ஆண்கள் எப்படி உடை அணியணும், பெண்கள் எப்படி உடை அணியணும், இந்த ரெண்டுமே இருக்கிறது. இந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் பெண்கள் உடை அணிகிறார் தவிர அவர்களை நம்ம அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை அடக்க வேண்டும் என்பல்ல. பெண் விடுதலையினுடைய ஒரு குறியீடு தான் ஹிஜாப் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போ லத்தீனில் தான் கிறிஸ்தவ மதத்தில் முத திருப்பலியெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எவ்வளோ மாறிட்டோம், நீங்கள் ஏன் மாறாமல் அப்படியே இருக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து இங்கே நாங்கள் தொழுகை நடத்தினோம். தொழுகைக்காக இங்கே இமாம் அவர்கள் வந்து இங்கே சகோதரர் வாங்க அதான் என்று சொல்லக்கூடிய தொழுகைக்கான அழைப்பு கொடுத்தார். முதல்ல இந்த அழைப்புடைய பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், இறைவன் மிகப்பெரியவன் என்ற அடிப்படையில் தான் அந்த அழைப்பை தொடங்குகிறான். இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர, அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கின்றார். தொழுகையின் பக்கம் பாருங்கள், தொழுகையின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன். இதுதான் இந்த தொழுகையினுடைய அழைப்பினுடைய சாராம்சம். இது தமிழிலே சொல்லலாமே என்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு யூனிவர்சல், உலகளாவிய ஒரு மார்க்கம். நான் ஒரு நாட்டுக்கு போகிறேன்னா இன்னைக்கு இங்கே நம்ம தமிழில் சொல்கிறேன்னு வைங்களேன், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன் அப்படி நான் சொல்லும்போது எனக்கு தெரியுது, ஆமாம் இது தொழுகைக்கான அழைப்பு உண்டு. நான் கேரளாவுக்கு போயிட்டேன்னு வைங்களேன், அங்கே வந்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நிஸ்கரிக்க சமயம் இல்லை அப்படி இப்படி எந்திரிச்சுன்னா என்ன வேறு எந்த சொல்லிட்டு போகிறேன், நான் தொழுகைக்கான அழைப்புன்னு எனக்கு தெரியாது. ரஷ்யாவில் அவன் பாஷையில் சொன்னான்னு வைங்களேன், எனக்கு புரியாது. அங்கே குஜராத்தில் அவங்களுடைய பாஷையில் உருதுல சொன்னால் கூட எங்களுக்கு புரியாது. நாங்கள்லாம் எல்லாம் உருது தெரியாது தான், எங்கள் முஸ்லீம்களும் எல்லாம் உருது தெரிய நினச்சிட்டு இருக்காங்க. ஆக இந்த தொழுகை அழைப்பு என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு, ஒரே அழைப்பு தான். அதனால் நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஜப்பானுக்கு போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, எந்த பள்ளிவாசலுக்குள்ளும் எந்த தடையும் இல்லாமல் உள்ள போயிடுவோம். அப்படி நாங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது தொழுகை அழைப்பு வரும்போது அடே நாங்கள் ரோட்டில் வந்துகிட்டு இருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல தொழுகை டைம் ஆயிடுச்சு. அந்த தொழுகை அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக இது. அடுத்து இந்த அழைப்பு பொதுவான அழைப்பு அல்ல, எல்லா மக்களுக்குமான அழைப்பு அல்ல, தமிழர்களுக்கான அழைப்பு அல்ல. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் தொழுகைக்கு அழைப்பு விடுப்பவருக்கும் அழைப்பை ஏற்றுக்கொள்பவருக்குமான அந்த புரிதல் தான் இந்த தொழுகைக்கான அழைப்பு வந்து இருக்கிறது. அடுத்து இதில் வந்து மொழி என்பது ஒருவரை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் மொழி. இந்த மொழியில் வந்து நீங்கள் ஏன் வந்து தமிழில் பெயர் வைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி கூட உண்டு. தமிழ் உங்களுக்கு வந்து தமிழ் மொழிக்கு நெருக்கமாக தமிழ் மொழியை இந்த மண்ணிலே வளப்படுத்தி செழுமைப்படுத்தியவர்களில் முஸ்லீம்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. நிறைய வார்த்தைகளை தமிழுக்கு கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். லட்சத்திற்கும் அதிகமான அறிவியல் தமிழ் சொற்களை கொடையாக இந்த மண்ணுக்கு வழங்கியவர் மனவே முஸ்தபா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழி செழுமைக்குமாக மிக காத்திரமான பங்களிப்பை வழங்கியவர்கள் முஸ்லீம்கள். ஆனாலும் கூட இந்த மொழியை வந்து ஏன் நாங்கள் பேரில் வைக்கலைன்னா, என் பேரை நான் ஒரு பேராக வச்சுருந்தேன்னா அந்த பேரில் நீங்கள் சாதியை கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு பேரை சொல்லிட்டேன்னா அந்த பேர் எந்த ஊரோ அப்பா பேர் கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இந்த சாதியை என்றைக்கு முற்றாக நாங்கள் திறந்து விட்டோமோ அன்றைக்கே எங்களுடைய பெயர் அந்த சாதியினுடைய நிழல் படியக்கூடாது என்ற அடிப்படையில் முஸ்லீமுடைய பெயராக நாங்கள் வைத்திருக்கிறோம். இதில் வந்து அடையாளத்தை வெளிப்படையாக சொல்வது நல்லது. நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வதிலே தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை பிரகடனப்படுத்துவதில் அதில் ரொம்ப தெளிவு வேணும். அதை மறைக்கும் போதும் மறுக்கும் போது தான் நமக்கு உண்டான புரிதல் சிக்கல்கள் வந்து இருக்கிறது. இன்றைக்கி தெளிவாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இவர் முஸ்லீம் தெளிவாக இருக்கிறோம், இவருடைய பெயர். அடுத்து என்னவென்று சொன்னால் இந்த பெயர்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. இப்போ என்னுடைய பெயர் முகமது அமீன் என்று சொன்னால் நம்பிக்கைக்குரியவர் என்ற அந்த பொருளுக்கு இந்த அமீன் என்ற பெயர். அப்துல்லா என்று சொன்னால் அல்லாவின் அடிமை என்று பெயர். அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் கிருபையாளர் கருணையாளனுடைய இறைவனுடைய அடிமை என்று பெயர். எல்லா பெயருக்குமே அர்த்தங்கள் இருக்கிறது.
அந்த அர்த்தங்களை வைத்துத்தான் நாங்கள் பெயர்களை அடையாளப்படுத்துகிறோம். உலகளாவிய மார்க்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எந்த நாட்டிற்கு, எந்த இடத்திற்கு, எந்த நேரத்திற்கு சென்றாலும் கூட அந்த நாட்டிலே அந்த மக்கள் சர்வ சாதாரண எந்த தயக்கமும் மனத்தடையும் இருக்காது. நான் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன்னா எங்கேயுமே எங்கே பள்ளிவாசல், எந்த பள்ளிவாசல் கொண்டு வேணாலும் நுழையலாம், போய் தொழுதலாம். யாரும் வந்து நீங்கள் எங்கேருந்து வர்ற, ஏன் வர்றேன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. அவர் எப்போ நம்ம ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறோமோ அதனால் இந்த உலகளாவிய செய்தி, அனைவருக்குமான ஒரு மொழி என்ற அடிப்படையில் தான் இந்த அரபு மொழியிலே வந்து நாம் தொழுகை நடத்துகிறோமே தவிர அரபு மொழிக்கு என்று எந்த சிறப்பும் இல்லை. நான் சொல்லலை, நபிகளார் தன்னுடைய இறுதி உரையிலே சொல்கிறார், அரபி அல்லாதவனோட அரபியனோ, அரபியனை விட அரபி அல்லாதவனோ சிறந்தவன் அல்ல டிக்ளேர் பண்ணுறாருங்க. இன்றைக்கி நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் டிக்ளேர் பண்ண முடியாது. அப்படின்னா நான் தமிழுக்கு எதிரானவனை பார்ப்பான். தமிழனை விட தமிழன் அல்லாதவனோட தமிழனோ சிறந்தவன் அல்ல நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், தமிழனுடைய எதிரியா என்ன பார்ப்பான். தமிழ் மொழியை நான் தனிப்பட்ட முறையில் விரும்பி தேர்ந்தெடுத்து தமிழில் இலக்கண பட்டம் பெற்றவன். நான் மொழியை நேசிக்கின்றவன், என் செம்மொழியை நான் அதிகம் விரும்புகின்றவன். ஆனால் நான் இப்படி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மொழி எதிரியாக நான் மாறிடுவேன். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மொழி என்பது ஒரு அடையாளம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறந்துட்டாங்கனால தமிழ் மொழி நல்ல மொழிங்கிறேன். நான் கேரளாவில் பிறந்தால் நான் மலையாளம் தான் நல்ல மொழிம்பேன். நான் ஒன்று விரும்பி தமிழ்நாட்டில் பிறக்கலையே. நான் இன்னைக்கு கேரளாவில் பிறந்துட்டு தமிழ் மொழி நல்ல மொழின்னு சொல்ல முடியுமா? அதனால் இந்த பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இந்த மொழியின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு சிறப்பு கிடையாது. தமிழ் மொழி சிறப்பான மொழியான சிறப்பான மொழி, செம்மொழி நல்ல விளங்கிடும். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை, தமிழ் மொழி சிறப்பான மொழின்னா சிறப்பான மொழி, தமிழ் மொழியால் எனக்கு சிறப்பான சிறப்பு இல்லை. அதைத்தான் இந்த திருமறை வசனத்தை ஓதிய சகோதரி சொன்னார், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் இறைவனை பயந்து வாழ்கின்றவர் தான் உங்களில் சிறந்தவர். அவர் மொழியாலோ நிறத்தாலோ பணத்தாலோ குணத்தாலோ எப்படியும் அவர் சிறந்தவர் கிடையாது. இறைவன் கடவுளை ஒருத்தன் பயந்து வாழ்கிறான்னா அவன் தான் சிறந்தவன். எனவே தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மொழிக்கு வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லை. மனிதர்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய பொருட்டும் ஒரு செய்தியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவில் தான் அந்த மொழிக்கான இடம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நபிகளார் அவர்கள் மக்காவில் பிறந்தாலும் மதீனாவில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் 4 பேரும் இடம்பெயர்ந்து சென்றவர்கள், புலம்பெயர்ந்து செய்தவர்கள். அங்கே ஒரு குரல் எழுதுது, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு குரல் எழுவதைப் போல அங்கே மதீனாவாசிகள் தான் மதீனாவை ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். இஸ்லாம் அந்த வார்த்தையை ஐயாம ஜாஹிலியா, அறியாமையின் குரல் என்று சொன்னது. எனவே தான் இஸ்லாத்தினுடைய 4 கனிஃபாக்களும் 4 ஆட்சியாளர்களும் மதீனாவை சேர்ந்தவர்கள் இல்லை, மக்காவை சேர்ந்தவர்கள், இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் ஆட்சியாளர். ஆட்சியாளனுக்கு தகுதி என்னவென்று சொன்னால் அவன் மனிதர்களை பிளவுபடுத்தாமல் இருக்கணும், எல்லோருக்குமானவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த இறையருட் வேண்டலில் கூட சொன்னார், எல்லோருக்குமான வீடு இந்த பூமியினர். அருமையான ஒரு வார்த்தை. இந்த எல்லோருக்குமான இந்த வீட்டை எங்களை சரியான முறையில் வழிநடத்தி அடுத்த தலைமுறைக்கு சேர்வதற்கு இறைவா எங்களுக்கு வழிகாட்டுன்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் அப்படியே உள்ள சிலிர்த்து போனேன். அதனால் இது எல்லோருக்குமான பூமி. அதனால் இங்கே மொழி பல்வேறு மொழியினர், பல்வேறு நிறத்தினர், பல்வேறு சிந்தனை உள்ளவர்கள், பல்வேறு எண்ணம் உள்ளவர்கள் எல்லோரும் விரவி வாழ்வது தான் இந்த மண்ணுடைய சிறப்பு. எனவே மொழியினால் ஒருவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. தமிழ் மொழி உயர்ந்ததோ மற்ற மொழி தாழ்ந்ததோ அல்ல. இந்த தொழுகை முறையும் இந்த மொழிகளும் இது உலகளாவிய ஒரு இணைப்பு என்ற அடிப்படையில் தான் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இஸ்லாமியர்களில் நிறைய பேர் வந்து அரசு அலுவலர்களாக இருக்காங்க, பேருந்து ஓட்டுநர்களாக இருக்கிறாங்க, வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகளாக இருக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. எந்த நோன்புவாளியும் நோன்பு வைத்து கொண்டு எந்த லீவும் போடுறதில்லை, ஆஃபீஸ்க்கு லீவு போடுறதில்ல, ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைகளும் நோன்பு வைக்குதோ. நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் வீட்டில் உள்ள 5 வயசு பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும், சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை எல்லாமே நோன்பு வைக்கிறது. நோன்பு தான் எக்ஸாம் வருது. என் பொண்ணு சொன்னால் வாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நோம்பில் எக்ஸாம் வருது, நல்லா படிக்கலாம், அந்த சாப்பிட்ற டைம் கூட படிக்கிறது கிடைக்கிறேங்கிறா. அப்போ வந்து என்னென்னா அது கூடுதல் எனர்ஜி. இன்னும் நாங்கள் வந்து என்னென்னா நோன்பு என்பது பசித்திருப்பதல்ல, விழித்திருப்பது, தனித்திருப்பது, இறைவனுடனான நெருக்கத்தை ஏற்படுத்து, பட்டினி கிடப்பது அல்ல நோன்பு. நோன்பு என்பது பட்டினி அல்ல, பசி அல்ல. ஆனால் என்னென்னா அந்த நோம்பில் வந்து அதிகமான வேலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் நடக்கின்ற அத்தனை யுத்தங்களும் நோன்பில் தான் நடந்தது. நோன்பு வைத்த நிலையில் தான் பத்ர் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு போரே நடந்தது. நபித்தோழர்கள் பட்டினியுடன் நோன்புடன் தான் அந்த யுத்த களத்தை சந்தித்தார்கள். இன்றைக்கு பலஸ்தீனத்திலே என்னுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே நோன்பு வைத்த நிலையில் தான் அந்த யுத்தத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரமலான் பொழுதிலும் அந்த யுத்தத்திற்கு முகம் கொடுக்காமல் அந்த
சியோனிச கூட்டம் பின்வாங்கி கொண்டிருக்கிறது. அதனால் மிகப்பெரிய காத்திரமான பங்களிப்பை நோன்பு வைத்து கொண்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு நோன்பு வைத்து கொண்டு தான் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் டைம் வரப்போகுது. எங்கள் முஸ்லீம்கள் எல்லாமே நோன்பு வைத்து கொண்டு தான் களத்தில் இருக்க போகிறோம். பிரச்சாரத்தில் யாரும் நோன்பு நாங்கள் பிரச்சாரத்துக்கு வரலன்னு எந்த ஆளும் உட்கார போகிறதில்ல. இந்த களத்தை நாங்கள் விடமாட்டோம். என்ற வகுப்புவாதத்தை இந்த மண்ணிலே காலூன்று விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் களமாடுவோம். நோன்பு வைத்து கொண்டு 2 மடங்கு 3 மடங்கு வேலையோடு இருப்போம். ஆனால் பொதுவாக என்னென்னா, இரவு நேரம் நாங்கள் கொஞ்சம் நேரம் விழித்திருப்பதனால நாங்கள் கொஞ்சம் என்ன செய்வோம், கொஞ்சம் காலை நேரத்தில் தூங்குவோம். ரெண்டாவது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சாப்பிட்ற நேரத்தை, மதிய நேரம் சாப்பிட்ற டைம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ணயறுவது. ஏன்னா இரவு நிறைய வணக்க வழிபாடு செய்ய வேண்டியிருக்குங்கனால நாம் கொஞ்சம் நோன்பு வைத்த நிலையில் நாம் கண்ணயறுவோமே தவிர, நோன்பு வைத்து கொண்டு யாருமே தங்களுடைய வேலைகளை விட்டு விடவும் இல்லை. அதை ஒரு சாக்காக சொல்லிக்கொண்டு ஸ்கூலுக்கு லீவு போடுறதும் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு லீவு போடுற எல்லா கடைகளும் நோன்பு வைத்து கொண்டு பாருங்கள், எல்லா முஸ்லீம் கடைகளும் திறக்கும். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும் சகோதரி. நோன்பு வைத்து கொண்டு தான் எங்களுடைய தாய்மார்கள்லாம் எங்களுக்கு சமைத்து தருகிறார்கள். பட்டினி கிடப்பா, பிள்ளைக்கு சமைப்பா, அதில் உப்பு காரம் இருக்கான்னு தொட்டு வாயில் வைக்க மாட்டா. ஒரு அளவில் அவள் சமைத்து தருவாள். அவள் சமைத்து தரவில்லைன்னா நான் எப்படி நோன்பு திறப்பேன்? எல்லா முஸ்லீம் ஹோட்டல்களும் இயங்கிட்டு இருக்கும். எங்கள் ஹோட்டலில் ரொட்டி அடிக்கக்கூடிய அந்த சகோதரன் தான் பட்டினியாக இருந்து வரக்கூடியவனுக்கு உணவு சாப்பாடு ரெடி பண்ணி 5 வேளை தொழுகைக்கு நீங்கள் பேர் வச்சிருக்கலாம். அந்த தமிழ் ஆக்கம் என்னன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஒரு நாளைக்கு 5 வேளை நாங்கள் தொழணும். இது யார் தொழணும்னா, முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் கட்டாய கடமை. எல்லாரும் தொழுது தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனால் விதியாக்கப்பட்ட கடமை. இதை நாங்கள் என்ன செய்கிறோம்னா, பள்ளிவாசல்களில் ஒரே நேரத்தில் கூடுறோம். இந்த தொழுகையை நிர்ணயிக்கிறது எங்களுடைய ஜமாத்தோ எங்களுடைய வசதிக்காகவோ இல்லை. நான் சொன்னது இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அந்த வழிமுறைப்படி. ரமலான் நோன்பை நாங்கள் பிறையை கணக்கிட்டு, இந்த ரமலான் மாதம் 9வது இஸ்லாமிய ஆண்டு கணக்கிலே 9வது மாதம் பிறை தென்பட்டால் நோன்பு வைப்போம். மீண்டும் அந்த பிறை தென்பட்டால் பெருநாள் கொண்டாடுவோம். அந்த பிறை டியூரேஷன் தான். அதனால தான் எங்களுக்கு ஜனவரியில் நோன்பு வரும், பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் குளிர்காலத்தில் வரும், மாறி மாறி நோன்பு வரும். ஃபிக்ஸ்டான ஒரு டைம் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் பிறை கணக்கு. அதே போல் தொழுகை சூரிய கணக்கு வைத்திருக்கிறோம். சூரியன் உதயமாவதற்கு முன்னால் தொழுகை இல்லை. சூரியன் உதயமாவதற்கு முன்பு அதிகாலை ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த வைகறை நேரம், அது ஒரு காலையில் தொழக்கூடிய தொழுகை. காலையில் எழுந்ததும் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக தொழக்கூடிய ஒரு தொழுகை ஃபஜ்ர், வைகறை நேர தொழுகை என்றார். அதே பார்த்திங்கன்னா சூரியன் நடுவானத்தில் உச்சிக்கு வரும்போது நண்பகல் நேர தொழுகை இருக்குது, லுகர் தொழுகை என்று சொல்வோம். சூரியன் கொஞ்சம் சாயக்கூடிய நிலைக்கு வரும்போது நாங்கள் அசர் என்று சொல்லக்கூடிய மதிய வேளை தொழுகையை தொழுவோம். கொஞ்சம் சூரியன் மறைந்த பிறகு மகரிப் என்று சொல்லக்கூடிய மாலை வேளை தொழுவோம். இப்போது நாங்கள் இந்த இரவு படுக்கை செல்வதற்கு முன்பாக இந்த நேரத்திலே நாங்கள் இஷா என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை தொழுவோம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை தொழுவோம். எப்படி என்று சொன்னால், இந்த தொழுகை எதற்காக என்று சொன்னால், இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், இறைவன் முன்னால் நாம் கணக்கு காட்ட வேண்டியவர்கள் என்ற ஒரு வழிபாடு தான். அங்கே போய் என்ன செய்வோம் என்று சொன்னால், நீங்கள் தொழுகையை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள். ஒரு இமாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் முன்னின்று நடத்துவார். வரக்கூடிய அனைத்து சகோதரர்களும் பின்னால் வரிசையாக நிற்பார்கள், தொழுகை நடத்துவார்கள். இந்த தொழுகை தருகின்ற பாடம், இறைவன் திருமுன்னால் ஒரு நாளைக்கு 5 வேளை தன்னை ஒப்படைத்து விடுவது. ஒரு கைதிகிட்ட ஒரு கைதி தன்னுடைய எல்லையை தாண்டி போடக்கூடாதுன்னா, ஜாமீன் கையெழுத்து என்ன செய்வாங்கன்னா, திருச்சி காவல் நிலையத்தில் காலையில் 11 மணிக்கும் மதியானம் 2:30 மணிக்கும் நீ கையெழுத்து போடன்னு சொல்லிடுவான். அவன் எங்கேயாவது ரியாதுக்கு போக முடியுமா? எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போக முடியுமா? வெளியூருக்கு தப்பிச்சு ஓட முடியுமா? கரெக்டாக காலைல 11க்கு இங்கேயும் கையெழுத்து போடணும். அவன் தன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, இந்த சரக எல்லையை விட்டு எங்கேயும் போக முடியாது. இறைவனுடைய அண்மையை விட்டு அவன் எங்கேயும் சென்று விட முடியாதளோ ஒவ்வொரு முஸ்லீமையும் 5 வேளை கட்டி போட்டு இறைவன் தன்னுடைய அருகாமையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி ஏற்பாடு. உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்களுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை இருக்கிறது. இந்த 5 வேளை தொழுகை என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயம் அல்ல. இது தொழுகையுடைய நோக்கம் மானக்கேடான செயலில் இருந்து உங்களை காப்பாற்றுகிறது. இறைவன் திருமுன்னால் நாம் நின்று இறைவனிடம் சில வாக்குறுதிகள், இறைவனை பயந்து நம்ம கடவுள் கேள்வி கேட்பானே என்ற அடிப்படையில் நாங்கள் தொழுகின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆன்மீக பயிற்சி. அடுத்து இறைவனுக்கு முன்னால் வேறு எவருக்கும் நாங்கள் சிரமணியக்கூடாது, எவன் முன்னாலும் தலை தாழ்த்தக்கூடாது, இறைவனிடம் மட்டும்தான் சரணடைவோம். இறைவா உன்னை சரணடைகிறோம் என்று நாங்கள் நெற்றியிலே தரை வைத்து இறைவனை இங்கே வணங்குகிறோம். அங்கே ஒரு உருவத்தை நாங்கள் வணங்கவில்லை. அதே போல் இந்த தொழுகையிலே நாங்கள் சமத்துவ கோட்பாடு இருக்கிறது. என்னதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எதுவுமே வெற்று தத்துவங்கள் அல்ல, செயல்பாட்டு கொண்டு வர்றோம். ஜாதியை ஒழிச்சிட்டோம் என்று நீங்கள் சொல்லிடலாம்,
சாதி ஒழிப்பு திருமணம், கலப்பு திருமணம்லாம் கொண்டு வந்துடலாம். சாதி ஒழியாது, இன்றைக்கும் சாதி இருக்கிறது. ஆனால் சாதி எப்படி ஒழிக்க முடியும் சொல்லியாச்சுன்னா, பள்ளிவாசலுக்குள்ள எவரும் வரலாம் என்ற ஒரு, எந்த பள்ளிக்கும் யாரும் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரிசையில் நின்னோம், இவர் சிறப்பு விருந்தினர், அவர் ஐயா முதல்ல விடலாம் சொல்ல மாட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக ஒலி செஞ்சுட்டு வந்தேன்னா எனக்கு கடைசி வரிசை தான் இடம் கிடைக்கும். அதனால் இங்கே ஒவ்வொரு நாளும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரு சமத்துவ கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக இந்த தொழுகை ஒவ்வொரு நாளும் 5 வேளை, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் 5 வேளை நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி தோளுக்கு தோள் நின்றும்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள், நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற அந்த எண்ணம் மறைந்து போகும். நம்ம போனால் மக்காவில் போனீங்கன்னா பார்க்கலாம், பெரிய மன்னர் அல்லது அந்த கஃபீல்கிட்ட நீங்கள் வேலை பார்ப்பீங்க, அவனுக்கு சொந்தமாக கப்பலே இருக்கும், ஃப்ளைட்டே இருக்கும், அப்படிப்பட்ட பணக்காரர் இருப்பான். ஆனால் தொழுகை நேரம் வந்தால் அந்த காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த இறை ஆலயத்தை கூட்டி பெருக்கக்கூடியவர் இங்கே இருக்காங்க. சின்ன சம்பளத்துக்கு இந்த கக்கூசு கழுவுறது, துடைக்கிறது இவங்கிறமா. தொழுகை அவர் அங்கே தூக்கி வச்சுருவார், இங்கே தூக்கி எல்லாம் ஒரே நேரத்தில். எந்த மன்னர் இருக்கிறார் அவர் இருப்பார், பக்கத்தில் அதே உடையுடன் அந்த கூட்டி பெருத்தி அள்ளக்கூடியவர் அடுத்து நின்றுவார். ஏன் எங்கிட்ட நிற்கிறேன் நீ தள்ளுலாம் சொல்ல முடியாது. ஆனால் சமத்துவ சாதி ஒழிந்தது, மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் அனைவரும் சமமானவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளையும் கூப்பிட்டு 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 சொல்லும்போது தான் எங்கள் மனதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துகிறது. இது ஒரு ஒழுக்க பயிற்சி, இது ஒரு ஆன்மீக பயிற்சி. இறைவன் தன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு ஏற்பாடு. இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இறைவனே ஒவ்வொரு நாளும் 5 பேரை வழிகாட்டுதலை வழங்கி கோடானு கோடி முஸ்லீம்களுக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தன்னுடைய அந்த பயிற்சியை இறை தூதர் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கின்றார். திருக்குரான் அரபிக்கில் இருக்குன்னு சொன்னீங்க. இத்தனை வருஷமாக 1200 வருஷமாக அதில் ஒரு புள்ளி கூட மாறல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தமிழ் இளைஞர்களுக்கு அரபிக்கில் புலமை இல்லை இல்லையா, ஒரு தேவையான அளவுக்கு தான் அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ திருக்குரானை படித்த அறிஞர்களோ அவங்க மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி இளைஞர்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதில் மொழிபெயர்ப்பு இருந்தால் அவங்களோட தாய்மொழியில் படித்து அவங்க இதுதான் சாராம்சம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. அதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக திருக்குரான் தமிழ் அரபியில் தான் இறங்கப்பட்டது. நபிகளார் அரபு தேசத்தை பிறந்தார் என்ற காரணத்தினால் அவருடைய மொழியில் இறக்கியறப்பட்ட வேதம் தான் திருக்குரான். அரபி மொழியில் இறக்கியறப்பட்டது. அது இறக்கியறப்பட்ட காலத்திலேயே அந்த மொழியிலேயே பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கும் அது ஆவண காப்பகங்களில் அந்த மூலப்பிரதி இருக்கிறது. அதிலிருந்து தான் உலகம் முழுவதற்கும் அந்த மூலப்பிரதிகள் போனது. அதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் தொழுகை நடத்துகிறோம், வழிபாடுகள் நடத்துகிறோம். இந்த மொழியை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் காலையில் பிள்ளையெல்லாம் மதரசாக அனுப்புகிறோம் இல்லையா, அது என்ன அங்கே மதரசாவில் நடக்குதுன்னு சொல்லியாச்சா, அந்த மொழியை புரிந்து கொள்வதற்கான பாடம் தான். குர்ஆனோட அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கான அரபி மொழி வகுப்பு தான். அந்த அடிப்படையில் நாங்கள் மொழியை நேரடியாக புரிந்து கொள்கிறோம், அதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத விளங்கிக் கொள்கிறோம். இது ஒரு புறம். எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக இந்த திருக்குரான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, வரிக்கு வரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை, பல அறிஞர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ நாங்கள் இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை IFT என்று சொல்லக்கூடிய எங்கள் ட்ரஸ்ட்டில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த மொழிபெயர்ப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அழகு தமிழில் சரியான முறையில் விளக்க குறிப்புடன் மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த மூலத்துடன் இருக்கிறது. அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அறிஞர்களும் இருக்கிறது. அவர்கள் அறிஞர்கள் ஒப்பிட்டு பார்த்து எல்லா வார்த்தைகளும் சரியாக இருக்கிறதா என்ற அடிப்படையில் தான் பல மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கி வந்துருச்சு. நீங்கள் நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே நீங்களே அந்த மொழிபெயர்ப்பை படிக்கலாம். அதனால் ஏராளமான தமிழில் மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது. அதனால் மொழி மாற்றத்தை தவறான அர்த்தம் கூட எங்களால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நாங்கள் அந்த பொருள் உணர்ந்து கொள்கிறோம். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீனா முஸ்லீம்களுக்கு தெரியும், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. திருக்குரானை தவறாக புரிந்து கொண்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா? அதாவது தவறாக புரிந்து கொண்டவர்கள் என்று சொல்வதை விட திருக்குரானை பின்பற்றாதவர்கள் இருக்கிறார்கள். அந்த குரானை ஓதி அதில் ஓதுறாங்க, அது நன்மை கிடைப்பதற்காக அருளப்பட்ட குரானை ஓதினால் நன்மை, பார்த்தால் நன்மை, அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது. எனவே அந்த குரானை ஓதினால் நன்மை என்ற அடிப்படையில் நாங்கள் சில பேர் ஓதுறாங்க, மனப்பாடம் செய்கிறார்கள். ஆனால் குரான் வெறுமனை ஓதுவதற்காக அருளப்பட்ட வேதம் அல்ல, அதை பின்பற்றுவதற்காக நடைமுறையில் சாத்தியப்படுத்துவதற்காக வந்த வேதம். எனவே முஸ்லீம்கள் அதிலிருந்து அந்த வேதத்திலிருந்து பின்பற்ற வேண்டும், அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்திருந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களே நிகழ்ந்திருக்கும்.
ஆனால் என்னென்னா நாங்கள் வேதத்தில் ஒரு சில செய்திகளை நாங்கள் கடைபிடிக்கத்தான் செய்கிறோம். இன்னும் ஒரு சில செய்திகளை முஸ்லீம் மக்கள் கடைபிடிக்கலை. நாங்கள் சொல்கிறோம்ல, பெற்றோர்களை சி என்று கூட சொல்லாதீர்கள் என்பது இறைவனுடைய கட்டளை. எத்தனை முஸ்லீம்கள் பின்பற்றுறாங்க? ஆனால் ஒப்பீட்டளவில் என்ன நன்மை என்று சொன்னால், முஸ்லீம் அநாத நிலையங்கள் இல்லை, முதியோர் இல்லங்கள் இல்லை, பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஒப்பீட்டளவில் இன்றைக்கு முஸ்லீம்களிடம் தற்கொலை இல்லை, ஒப்பீட்டளவில் முஸ்லீம்கள் மது அருந்துவது குறைவு. நான் சொல்கிறது கம்பேரிட்டிவ்ல சொல்கிறேன், இருக்குது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எனவே இது இந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தினால் சமூக மாற்றமும் ஏற்படும். முஸ்லீம்களிடம் மட்டும் மாற்றம் அல்ல, நான் மனித குலத்திற்கான வேதம் என்று சொல்கிறேன். மனித குலத்தில் அமைதி கிடைக்கும், மனித குலத்தில் நீதி மலரும். அதை முஸ்லீம்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். சகோதரி அவர்கள் மூலமாக இஸ்லாமிய சகோதர சொந்தங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை அழுத்தமாக வைக்கிறேன். குர்ஆனை நீங்கள் வாசிக்கின்றீர்கள், குர்ஆனை பொருளறிந்து படியுங்கள். குர்ஆனை நீங்கள் படித்ததை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்தீர்கள். நீங்கள் செயல் வடிவமாக இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து வைங்கள் என்பதை சகோதரி வாயிலாகவும் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். நதிகளெல்லாம் கடலில் சங்கமம், மதங்களெல்லாம் மனித நேயத்தில் சங்கமம், அன்பின் சங்கமமாக வீற்றிருக்க எப்போதும் அழைப்பு விடுக்கிறது ஜான் பால் உரையாடல் மன்றம். விழாக்கள் தனி, இது போன்ற சொற்பொழிவுகள் தனி. சென்னையிலிருந்து நமக்காக இங்கு அற்புதமான சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சமரச மாதையனுடைய பொறுப்பாசிரியர் முகமது அமீன் அவர்கள் கரவொலி எழுப்பி அவருடைய வருகைக்கும் அவருடைய சொற்பொழிவுக்கும் நன்றி சொல்கிறோம். இது சொற்பொழிவு மட்டுமல்ல, மனம் திறந்த உரையாடல். எல்லோருடைய மனத்தில் இருந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் முன்வைத்தீர்கள். அவரும் மனம் திறந்து பேசினார். இஸ்லாம் இஸ் நாட் ஏ ரிலிஜன், இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப் என்ற அடிப்படையிலே அவர் நமக்கு கருத்துக்களை முழங்கியிருக்கிறார்கள். சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன்.